10-day course. Translation of Goenkaji's Discourse. Day 1. 10 நாள் தியான முகாம். கோயங்காஜி அவர்களின் சொற்பொழிவின் தமிழாக்கம். முதல் நாள். 10 நாட்கள் தியான முகாமின் முதலாம் நாள் முடிவுற்றது. மேலும் உழைக்க 9 நாட்கள் மீதம் உள்ளன. உழைக்க வேண்டியதுதான். வீடு வாசலை விட்டு வந்திருக்கிறீர்கள். இல்லறத்து பொறுப்புகளினின்று விடுபட்டு வந்திருக்கிறீர்கள். துறவரம் பூண்டவர்களும் தங்களது இருப்பிடங்கள் மற்றும் ஆசிரமங்களை விட்டு வந்திருக்கிறீர்கள். நன்கு தவம் புரிய வேண்டும். விடுமுறை கொண்டாட வரவில்லை, சுற்றுலா கொண்டாட வரவில்லை, தவம் புரிய வந்திருக்கிறீர்கள். மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டும், கடும் முயற்சி செய்ய வேண்டும், விடாமுயற்சியுடன் பாடுபட வேண்டும். காலை 4-4:30 மணியிலிருந்து இரவு 9-9:30 வரை உழைப்பு, முயற்சி, இடைவிடா முயற்சி. ஒவ்வொரு நாள் மாலையும் இந்த நேரத்தில் 1 அல்லது 1:30 மணி நேரம் தம்ம பேருரை இருக்கும். இது மிகவும் தேவையானது. இது அறிவுபூர்வ பொழுதுபோக்குக்காகவோ பாரம்பரிய விசேஷத்தை நிறுவுவதற்காகவோ ஏதாவது விசேஷ கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவோ அல்ல. ஒவ்வொரு நாளும் நடைபெறும் இந்த தம்ம பேருரை இந்த தியான முறையின் விதிமுறைகளை புரிந்து கொள்ளவும் அதன்பால் ஈடுபாடு கொள்ள தூண்டுகோலாக அமைவதற்கும் தான். விதிமுறைகளை புரிந்து கொள்ளாவிட்டால் முறையாக வேலை செய்ய இயலாது. சந்தேகங்கள் இருக்கும். வேலை செய்தாலும் கூட எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாமல் தவறான முறையில் செய்வீர்கள். இத்தியான முறையினால் எந்த இலாபம் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்காமல் போகலாம். 10 தினங்களுக்காக வந்துள்ளீர்கள். முழு பயனும் கிடைக்க வேண்டாமா? எனவே தவம் செய்ய வேண்டும். சரியான முறையில் எவ்வாறு தவம் செய்ய வேண்டுமோ அவ்வாறே செய்ய வேண்டும். இந்த தியான முறையை மிகவும் நன்றாக அறிந்து கொள்வதன் மூலமே அது சாத்தியமாகும். இது பாரதத்தின் மிக பழமையான தியான முறை. மிகவும் பழமையானது. உலக மக்களுக்கு பல முறையும் நன்மை புரிந்துள்ளது. ஆனால் இத்தியான முறை மிகவும் நுட்பமானது, மிகவும் தூய்மையானது. மதச்சார்பு இதில் நிற்கவே முடியாது. சில காலம் கழித்து இத்தியான முறை தவறான மக்கள் வசம் வந்து இதில் மதச்சார்பை கலந்து விடுகின்றனர். சிலர் தங்களது பாரம்பரிய நம்பிக்கைகளின் விதைகளை விதைத்து விடுகின்றனர். சிலர் கர்மவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கலந்து விடுகின்றனர். விதிமுறைகளில் புதிய விஷயங்களை புகுத்தி விடுகின்றனர். கலப்படம் செய்ததால் இத்தியான முறை தனது பலத்தை இழந்து விடுகிறது. பின் இதன் மூலம் என்ன நன்மைகள் கிடைக்க வேண்டுமோ அவை கிடைப்பதில்லை. பயன் கிடைக்காத போது மக்கள் இந்த தியான முறையை விட்டு விடுகின்றனர். மெதுவாக இத்தியான முறை மறைந்து விடுகிறது. இவ்வாறு இந்த நாட்டில் அநேக முறைகள் நடந்துள்ளன. 2600 வருடங்களுக்கு முன் பாரதத்திலும் இந்த பழமையான தியான முறை முழுவதுமாக மறக்கப்பட்டிருந்தது. ஒரு மகான் தனது கடும் உழைப்பினால், கடும் முயற்சியினால் இந்த தியான முறையை தேடி கண்டுபிடித்தார். இதன் மூலம் நன்மை அடைந்தார், ஞானம் பெற்றார், முக்தி நிலை கூடியது, விருப்பு வெறுப்பு அற்ற நிலையை அடைந்தார். மேலும் கருணை உள்ளத்துடன் அனைவருக்கும் பகிர்ந்தளித்தார். வாழ்க்கை முழுவதும் வழங்கிக் கொண்டே இருந்தார். இதன்பின் இந்த தியான முறை குரு சிஷ்ய பரம்பரை மூலம் தனது தூய வடிவத்தில் பாரதத்திற்கு நன்மை புரிந்து வந்திருக்கிறது. 4-5 நூற்றாண்டுகளுக்கு நன்மை தந்து வந்தது. பின் இதில் கலப்படம் ஏற்பட ஆரம்பித்தது. மெதுவாக மறைந்து மறக்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக நமது அண்டை நாடுகளுக்கு சென்ற இந்த தியான முறை ஒரு அண்டை தேசத்தில் அதன் சுத்த வடிவத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. இந்த தியான முறையில் சிறிதளவு கூட கலப்படம் ஏற்பட விடவில்லை. எவ்வாறு பாரதத்திலிருந்து பெறப்பட்டதோ அவ்வாறே பாதுகாத்து வைக்கப்பட்டது. குரு சிஷ்ய பரம்பரை மூலம் காலம் காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்டது. மிக குறைந்த மக்களே இக்கலையை பயிற்சி செய்து வந்தனர். அந்நாட்டின் பெரும்பான்மையான பொதுமக்களும் இக்கலையை மறந்து விட்டிருந்தனர். மிகச் சிலரே குரு சிஷ்ய பரம்பரை மூலம் இந்த தியான முறையை பயிற்சி செய்ததோடு தங்களது அனுபவங்களின் ஆதாரத்தில் பாதுகாத்தும் வந்தனர்.
எனவேதான் இன்று நமக்கு இத்தியான முறை இதன் தூய வடிவத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவேதான் பாரதத்தின் இப்புராதன தியான முறை இன்று பாரத மக்களுக்கு புதிய தியான முறையாக தெரிகிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம், விதம் விதமாக சந்தேகங்கள் வருவது சகஜம்தான். ஆனால் இது கர்மத்தின் கங்கை, மதச்சார்பற்ற தர்மத்தின் கங்கை. எனவே மக்கள் தங்கள் தாகத்தை தணிக்க வருகின்றனர். வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள் வருகின்றனர். வெவ்வேறு நம்பிக்கை கொண்டவர்கள் வருகின்றனர். வெவ்வேறு பரம்பரையில் உழன்றவர்கள் வருகின்றனர். தாகம் தீர்க்க வருகின்றனர். வரத்தான் வேண்டும். இத்தியான முறை எல்லோருக்கும் தான், ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இல்லை. அனைவரின் தாகத்தை தீர்க்கும் தர்ம கங்கை இது. வருகின்றனர், ஆனால் தங்கள் தங்கள் நம்பிக்கையோடு. வாழ்க்கை முழுவதும் எம் மதத்தில் பிறந்தார்களோ, எக்குடும்பத்தில் பிறந்தார்களோ, எம் மதத்தில் வளர்ந்தார்களோ, அதன் விஷயங்களை கேட்டு கேட்டு மூளையில் பதிந்துள்ள அனைத்து விஷயங்களோடும் வருகின்றனர். இங்கு வந்தவுடன் அனைத்து விஷயங்களும் மறந்துவிடும் என எதிர்பார்க்கவும் முடியாது, அவ்வாறு நம்பவும் முடியாது. எனவே இது விஷயமாக மனதில் சந்தேகங்கள் எழுகின்றன. இங்கு நான் என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறேன்? நமது பரம்பரையோ இதை ஏற்றுக்கொள்வதில்லையே, நமது நம்பிக்கைகளோ இதை ஏற்றுக்கொள்வதில்லையே. மேலும் தியானம் என்ற பெயரில் எத்தனை விஷயங்கள் மனதில் பதிந்துள்ளனவோ. பல்வேறு முறைகள் இருக்கின்றன. தியானம் என்பது என்ன என்று சிலர் படித்திருப்பார்கள், சிலர் கேட்டிருப்பார்கள், சிலர் பயிற்சி செய்தும் இருப்பார்கள். ஆனால் இங்கேயோ இதற்கு முற்றிலும் மாறாக அல்லவா வேலை செய்கிறோம். எனவே சந்தேகம் எழுவது இயல்பு. என்ன, நான் சரியான முறையில் வேலை செய்கிறேனா? இத்தியானத்தை இவ்வாறு ஏன் செய்கிறோம், வேறு விதமாக ஏன் செய்யவில்லை என்பதை அறிந்து கொள்ள இந்த மாலை நேர பேருரையை பயன்படுத்திக் கொள்வோம். இன்று வேலையை துவக்கினோம். என்ன செய்தோம்? நாள் முழுவதும் நமது மூச்சு உள்ளேயும் வெளியேயும் சென்று வருவதில் முழு கவனத்தை செலுத்தி வேலை செய்தோம். மூச்சு வந்தது, வந்ததை அறிந்தோம். மூச்சு சென்றது, சென்றதை அறிந்தோம். மூச்சு பயிற்சி செய்யவில்லை. மூச்சின் மீது எந்த கட்டுப்பாடும் செலுத்தவில்லை. மூச்சை முற்றிலும் உணர முடியாத நிலையில் சற்றே வேகமாக 2-4 முறை சுவாசித்து உணர்ந்தோம். பின் இயற்கையான இயல்பான மூச்சுக்கு வந்துவிட்டோம். மூச்சை கட்டுப்படுத்தி தியான பயிற்சி செய்திருப்பவர்களுக்கு இப்படி ஏன் என மனது சலனப்படலாம். இதிலோ எந்த கட்டுப்பாடும் இல்லை. மூச்சு நீளமானதானால் நீளமானது என்று அறிந்து கொள்கிறோம், குறுகியதானால் குறுகியது என அறிந்து கொள்கிறோம். மேலும் இவ்வாறான சந்தேகங்கள் மனதில் உதிப்பது இயல்பு. மற்றுமொரு கஷ்டமும் வருகிறது. எந்த விதமான தியானத்தின் தொடக்கத்திலும் இம்மாதிரியாக ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். வீடு வாசலை விட்டு வந்திருக்கிறீர்கள். இங்குள்ள சூழ்நிலை, இங்குள்ள கால அட்டவணை, இங்கு எதை எதை செய்கிறோமோ அதில் நம்மை இணைத்து கொள்ள மனம் விரும்புவதே இல்லை. மனம் தனது பழக்க வழக்க சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இவ்வாறே நமது உடலும் பழக்க வழக்க சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. இப்போது நாம் தினசரி இயல்பான வழக்கத்திற்கு மாறாக செயல்படும்போது மனம் எதிர்க்கும். அதற்கு இவைகள் நன்றாக இருக்காது. என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று மனதிற்குள் எண்ணங்கள் உதிக்கலாம். முதலாம் நாள் இவை அனைத்தும் ஏற்படத்தான் செய்கின்றன. ஆனால் மற்ற தியான முறையில் ஏற்படாத இத்தியான முறையில் உண்டாகும் இயல்பான கஷ்டங்கள் தற்போது அதிகமாக உருவாக ஆரம்பிக்கின்றது. முதல் நாள் பலர் வந்து கூறும் குற்றச்சாட்டு அமர்ந்தே இருப்பதால் கடுமையான கால்வலி என்பதுதான். சிலர் கூறுவது எனது தலையை வெடிக்க ஆரம்பித்து விட்டது என. சிலர் தங்களுக்கு இடுப்பு வலி உண்டாகிவிட்டதாக. சிலர் கூறுவதோ மனதில் அப்படி ஒரு பயம் உண்டாகிறது, இங்கிருந்து ஓடிவிடலாம் என. இவை எதுவும் இல்லையெனில் சோர்வு வருகிறது, மிகுந்த அளவில் சோர்வு. தொடர்ந்து தூக்கம் வருவதாக கூறுகின்றனர். இப்படி விதவிதமான இடைஞ்சல்கள் ஏன் என்பதை புரிந்து கொள்வோம். இந்த தியான முறையின் விதிமுறைகளினால்தான் வருகின்றன. ஏனெனில் சுத்த மூச்சு
இயல்பான மூச்சு தற்சமயம் எவ்வாறு இயல்பாக வருகிறதோ அவ்வாறே அதை பார்க்கக்கூடிய வேலையை ஆரம்பித்து இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இந்த மூச்சுடன் ஏதாவது ஒரு சொல்லையோ பெயரையோ இணைத்து இருந்தோமேயானால் இக்கஷ்டங்கள் வராது. வந்தாலும் மிகச் சொற்பமாகவே இருக்கும். சீக்கிரமே அகன்றுவிடும். ஏதோ கற்பனைகளை இணைத்திருந்தாலும், அதாவது மூச்சுடன் ஏதாவது ஒரு உருவத்தையோ வடிவத்தையோ இணைத்திருந்தால் இம்மாதிரியான கஷ்டங்கள் வராது. வந்தாலும் சீக்கிரமே விலகிவிடும். இவ்விஷயங்களை நான் எனது அனுபவம் மூலம் அறிவேன். இம்மாதிரியான முறைகளை நானே செய்திருக்கிறேன். மேலும் பல தியான முறைகளை கற்றவர்களிடம் பேசும்போது அவர்கள் தம் அனுபவங்களின் மூலம் இதை உறுதி செய்கிறார்கள். மூச்சுடன் நாம் ஏதாவது ஒரு சொல்லை இணைத்துவிட்டால், ஒவ்வொரு மூச்சோடும் இச்சொல்லை உச்சரித்து கொண்டிருந்தால் இன்று ஏற்பட்ட கஷ்டங்கள் எதுவும் வராது. வந்தாலும் மிகச் சொற்பமாக இருந்திருக்கும். இத்துடன் ஏதாவது கற்பனையாக வண்ணம், வடிவம், உருவம் போன்றவற்றை இணைத்து மனதில் கொண்டு வந்திருந்தால், அதையும் இணைத்து தியானித்திருந்தால் கஷ்டங்கள் வந்திருக்காது. வந்தாலும் சொற்பமாக இருந்திருக்கும். இவ்விஷயங்களை எனது சொந்த அனுபவங்கள் மூலமும் மற்றவர்கள் அனுபவங்கள் மூலம் அறிந்து கொண்ட பின்னரும் கூட நான் சொல்வது மூச்சை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். மூச்சுடன் எந்த சொல்லையும் இணைக்கக்கூடாது. எந்த பெயரையும், எந்த மந்திரத்தையும், எந்த உருவத்தையும், எந்த வடிவத்தையும், எந்த கற்பனை கலந்த சிந்தனைகளையும் இணைக்க ஆரம்பித்து விடாதீர்கள். ஆனால் ஏன்? ஏதாவது காரணம் உண்டா? ஆம், மிக பெரியதொரு காரணம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த தியானம் செய்கிறோம்? இதன் கடைசி இலட்சியம் என்ன? தியானத்தின் இறுதி இலட்சியம் நான் எப்படியாவது எனது மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், எனது மனதை எண்ணமற்ற நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், கற்பனையற்ற நிலைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதாக இருந்தால், இதுதான் எனது தியானத்தின் குறிக்கோளாயின், மூச்சை அறிவதோடு உடன் ஒரு சொல்லையோ பெயரையோ ஏதாவது ஒரு மந்திரத்தையோ இணைத்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு உருவத்தையோ ஏதாவதொரு வடிவத்தையோ ஏதாவதொரு கற்பனையையோ இணைத்து கொள்ளலாம். வேலை மிகவும் எளிதாக அமைந்துவிடும். மிக விரைவில் அக்குறிக்கோளை எட்டிவிடலாம். ஆனால் இவ்வழியில் செல்லும் அனைவரும் ஒன்றை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்துவதோ எண்ணமற்ற கற்பனையற்ற நிலையை அடைவதோ கடைசி இலக்கு அல்ல. இறுதி இலட்சியம் மனதை மன அசுத்தங்களிலிருந்து முழுவதுமாக விடுவித்துக் கொள்ளுதல். எண்ணமற்ற நிலை அல்ல, அழுக்கற்ற நிலை அடைதல், முற்றிலும் தூய நிலையை அடைவது. மனதை அழுக்குகளினின்று விடுவிக்க மன ஒருமைப்பாடு உதவி புரிகிறது. மன ஒருமுகப்பாடு நமக்கு ஒரு கருவியை தவிர லட்சியம் அல்ல. லட்சியம் மன தூய்மை, மன விகாரமின்மை. மனதை ஒருமுகப்படுத்த முடியும். ஏதாவது ஒரு மன அழுக்கின் உதவியோடு கூட மனதை ஒருமுகப்படுத்த முடியும். வெறுப்பின் துணை கொண்டும் மனதை முழுமையாக ஒருமுகப்படுத்த முடியும். வெறுப்பின் துணை கொண்டும் மனதை முழுமையாக ஒருமைப்படுத்த முடியும். மோகத்தின், அறியாமையின், அஞ்ஞானத்தின் துணை கொண்டும் மனதை ஒருமைப்படுத்த முடியும். ஆனால் அது நமது வேலை அல்ல. மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். நாம் மனதின் பழக்கச் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம். இதுவே நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய சிக்கல். எப்போது பார்த்தாலும் மன அழுக்குகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். மன அழுக்குகள் உருவாகிறது, உடன் கவலையும் வருகிறது. மன அழுக்குகள் உருவாவதால் கவலையும் உண்டாகிறது. கவலையை யாருமே விரும்புவதில்லை. அனைவரும் விரும்புவதோ கவலையிலிருந்து விடுபடுவதைத்தான். துக்கங்களிலிருந்து விடுபடுவதையே விரும்புகிறோம். அவ்வாறு விரும்பினாலும் செய்வதோ துக்கங்களை வளர்த்து கொள்வதையே, கவலையை பெருக்கிக் கொள்வதையே. ஏனென்றால் அழுக்கு மேல் அழுக்காக உருவாக்கி கொள்கிறோம். ஒவ்வொரு மனமாசும் நமக்கு கவலையை உருவாக்கவே செய்யும். கோபம், வெறுப்பு, பொறாமை, வாசனைகள், அகங்காரம், இவற்றில் எது உதித்தாலும் பயன் இதுதான். எந்த ஒரு மன அழுக்கு நமது மனதில் உதித்தாலும் முதலில் மனதின் அமைதி கெட்டுவிடுகிறது.
நாம் கவலை நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். இது இயற்கையின் மாறாத நியதி. எவ்வளவுக்கெவ்வளவு நமது மன அழுக்கிலிருந்து விடுபடுகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அமைதி ஏற்பட்டுவிடும். உண்மையிலேயே நாம் நமது உள்ளத்தின் பரிபூரண அமைதியை அனுபவிக்கலாம். மனமாசுக்கள் அவ்வாறு இருக்கும். இருப்பினும் நாம் முக்தி நிலையை அடைந்துவிட வேண்டும். யாராவது நம்மீது இரக்கம் காட்டுவார்கள், தயவு காட்டுவார்கள், யாருடைய கருணையாவது நம்மீது விழும். இம்மாதிரி விஷயங்களை நானும் வெகு நாட்களாக ஏற்று வந்திருக்கிறேன். யாராவது அருள் புரிவார்கள், கருணை காட்டுவார்கள், ஏற்று வந்திருக்கிறேன். ஆனால் இவை நடப்பதில்லையே. தயவு காட்டுபவரிடம் தயவுக்கு என்ன குறை? உலகில் உள்ள அனைவரும் மனமாசு நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன் உலகில் உள்ள அனைவரும் கவலை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்? தயவு காட்டுபவர் ஏன் இக்கவலை நிறைந்தவர்கள் மீது கருணை காட்டி மன அழுக்கற்றவர்களாக மாற்றுவதில்லை? ஏன் இவர்கள் அனைவரும் தங்களது துக்கங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து விடுதலை பெறுவதில்லை? விடுதலை கிடைப்பதில்லை அல்லவா? இதன் மூலம் தெளிவாவது என்னவென்றால், ஒவ்வொருவரும் தங்களது மன மாசுக்களிலிருந்து விடுதலை பெற தானே முயற்சிக்க வேண்டும். அதற்காக உள்நோக்கி பார்க்க வேண்டும். அழுக்குகள் நமது உள்ளே உதிக்கின்றன, வெளியே அல்ல. சம்பவங்கள் வெளியே நடக்கின்றன, சம்பவங்கள் வெளியே, ஆனால் நமக்குள்ளே மாசு உதிக்கிறது. எனவே அழுக்குகள் உருவாகும் விதத்தை, நிலையை நாம் அறிந்து கொள்ளாவிடில் அதிலிருந்து விடுபடும் வழியை எப்படி அறிந்து கொள்வது? ஆனால் அழுக்குகளின் இயல்போ மிகவும் ஆழமானது. மிக கடுமையாக உழைக்க வேண்டும். நமது போக்குகளை, மனப்போக்குகளை, ஆழ் மனதின் போக்கை, இயல்பை மாற்றுவது அத்தனை எளிதல்ல. இவ்வேலை நமக்கு உள்ளே செய்ய வேண்டும். வெளியிலிருந்து செய்யப்படும் எச்செயல்பாடுகளும் மிக ஆழமாக பதிந்துள்ள மன அழுக்குகளை விடுவிக்கும் என்பது அசாத்தியம். வேறு ஒருவர் நம்மை ஆழ்ந்த மன அழுக்குகளிலிருந்து விடுவிப்பார் என்பது அசாத்தியம். ஒவ்வொரு மனிதரும் தாமே தமது கடும் உழைப்பால், முயற்சியால் உள்ளே அழிந்து கிடக்கும் மாசினை வேரோடு சேர்த்து எடுக்க வேண்டும். இவ்வழி முழுவதும் அவ்வாறு வேலை செய்வதற்கான பாதையே. உண்மை என்ன? நமக்குள்ளே உள்ள உண்மை என்ன? இதை அறிவதற்காக உழைக்க வேண்டும். நாம் எதையும் அறிந்திருக்கவில்லை, தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இவற்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது பரம்பரையின் நம்பிக்கை இது என்பதால் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமது சாஸ்திரங்கள் இதை கூறுகின்றன என்பதால் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பகவான் புத்தர் கூறினார் என்பதால், மகாவீரர் கூறினார் என்பதால், பகவான் கிருஷ்ணர் கூறினார் என்பதால், முகம்மது கூறினார் என்பதால் இவற்றை நாம் ஏற்றுவிடுகிறோம். இன்னும் சற்று அதிகமாக நமது அறிவால் பாகுபடுத்தி பார்க்கும் தன்மையால், அறிவுக்கு ஏற்றதாக படுவதால் இவற்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இல்லையெனில் மிகுந்த பக்தி காரணமாக ஏற்றுக்கொள்கிறோம். அறிந்து கொள்வதே இல்லை. அறிந்து கொள்வதிலும் ஏற்றுக்கொள்வதிலும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வதால் நமது மன மாசுக்களின் இயல்போ, மன மாசுக்கள் உருவாவதோ மாறுவதே இல்லை. மேலெழுந்த வாரியாக சில மாற்றங்கள் வந்தாலும் ஆழத்தில் புதைந்துள்ள வேர்கள் அழிவதில்லை. அறிந்து கொள்ள ஆரம்பித்தால், அனுபவம் மூலம் அறிய ஆரம்பித்தால், நாமே நமது மன மாசுக்கள் எவ்வாறு வேரோடு வெளியேறுகிறது என்பதை காண முடியும். நாம் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். நம்மை பற்றிய உண்மைகளை நமது அனுபவங்கள் மூலம் அறிய வேண்டும். நாம் மூச்சுடன் ஏதாவது சொல்லை இணைக்க வேண்டுமெனில் 2 பெரிய கஷ்டங்கள் இருக்கின்றன. முதலாவது, எந்த சொல்லை இணைப்பது? அநேகமாக நாம் சார்ந்துள்ள மதத்தைச் சேர்ந்த, நாம் நம்பிக்கை கொண்டுள்ள ஏதாவது ஒரு தேவதை, தேவன், கடவுள், பிரம்மா, அல்லாஹ், ஏதாவது ஒரு புனிதர், மகாத்மா, குரு, இவர்களில் ஏதாவது ஒருவரின் பெயரைத்தான் தேர்ந்தெடுப்போம். அந்த பெயரை திரும்ப 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 மிகுந்த பக்தியுடன் உச்சரிப்போம். ஒரு மதத்தை சார்ந்த இந்த சொல் மற்ற மதத்தவருக்கு உகந்ததாக அமையாது. மற்ற மதத்தை சார்ந்தவர் இப்பெயரை நாங்கள் ஏன் உச்சரிக்க வேண்டும்? நாங்கள் எங்கள் மதத்தில் யார் மீது பக்தி உள்ளதோ அவரின் பெயரைத்தான் உபயோகிப்போம் என கூறலாம். ஏனெனில் அனைவரும் ஒருமித்து உபயோகிக்க இயலாது.
ஆனால் தர்மம் எப்போதும் அனைவருக்கும் பொதுவானது. தர்மம் என்பது மதச்சார்பற்றது. எப்போது மதம் தர்மத்தோடு இணைக்கப்படுகிறதோ அப்போது தர்மம் தர்மமாக இருப்பதில்லை, அதன் தூய்மை பங்கப்பட்டு விடுகிறது. தர்மம் மற்றும் மதம் இரண்டும் முற்றிலும் வேறுபட்டவை. இந்நாட்டில் துரதிர்ஷ்டவசமாக கடந்த 2000 வருட இருளில் நாம் தர்மத்தையும் மதத்தையும் ஒன்றுக்கொன்று உடன்பட்ட வார்த்தையாக ஆக்கிவிட்டோம். தர்மம் என்று சொன்னால் இதன் பொருள் மதமாகவே ஆகிவிட்டது. மேலும் மதத்தையும் தர்மமாகவே கருதத் தொடங்கிவிட்டோம். இந்த 10 நாட்களில் தர்மம் என்ற சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படும். மறந்தும் கூட இவ்விஷயங்களை இந்து தர்மம் பற்றிய விஷயம் எனவோ, பௌத்த தர்மம் பற்றிய விஷயம் எனவோ, ஜைன தர்மம் பற்றியது எனவோ, கிறிஸ்தவ தர்மம் பற்றியது எனவோ, சீக்கிய தர்மம் பற்றியது எனவோ, பாசிய தர்மம் பற்றியது எனவோ புரிந்து கொள்ள வேண்டாம். முற்றிலும் அப்படி அல்ல. விஷயங்கள் தர்மம் பற்றியது. 10 நாட்களும் இதை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தர்மம் தனக்கென ஒரு நிலை கொண்டது, தனக்கென சுதந்திரமான ஒரு நிலை உடையது. அந்நிலையே தர்மத்துக்கே சொந்தமான உண்மை நிலை. எப்போது அதனுடன் இந்து தர்மம், பௌத்த தர்மம், ஜைன தர்மம், கிறிஸ்துவ தர்மம் போன்ற இணைப்புகள் நிகழ்ந்து விடுகிறதோ அப்போது அது தனது தனித்தன்மையை இழந்து விடுகின்றது. மதம் முக்கியத்துவம் பெற்று தர்மம் மதிப்பிழந்து போகிறது. இந்து மதம் முக்கியமானால் தர்மம் மதிப்பிழந்துவிடும். பௌத்தம் முக்கியம் பெற்றால் தர்மம் தன் நிலை இழந்துவிடும். இவ்வாறே ஜைனம், சீக்கியம், கிறிஸ்துவம் முக்கியம் பெறும்போது தர்மம் மதிப்பிழந்து விடும். தர்மத்தின் முக்கியத்துவமே நம்மை தர்மவானாக்கும். எனவே நன்கு விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், பாரதத்தின் பழமையான மொழியில் பாரதத்தின் முன்னோர்களுடைய தர்மம் என்ற சொல் எவ்வாறு புரிந்து வரப்பட்டுள்ளது. உண்மையை, இயற்கையின் விதிகளை, இயற்கையின் சட்டங்களை தர்மம் என கூறி வந்திருக்கிறார்கள். தீயின் தர்மம் எரிவதும் எரிப்பதும், தீயின் இயற்கை எரிவதும் எரிப்பதும். இதில் இந்து, பௌத்தம், ஜைனம் என எதுவும் இல்லை. தீயின் தர்மம் எரிவதும் எரிப்பதும். இது அதன் இயல்பு. இந்த இயல்பு இல்லையெனில், இந்த தர்மம் இல்லையெனில் தீ என்பது தீயாக இருப்பதில்லை. அவ்வாறே பனிக்கட்டியின் தர்மம் குளிர்வதும் குளிர்விப்பதும். அது குளிராவிட்டாலோ குளிர்விக்காவிட்டாலோ அது பனிக்கட்டி அல்ல. இந்த குணம், தர்மம், இயற்கை நிறைந்திருந்தாலே அது பனிக்கட்டி எனப்படும். இப்படித்தான் மன அழுக்குகளுக்கு ஒரு குணம், தர்மம், இயல்பு இருக்கிறது. அதன் குணம், தர்மம், இயல்பு கவலையை உருவாக்குகிறது. மேலும் மற்றவர்களையும் கவலைக்கு உட்படுத்துகிறது. எவ்விதம் தீயானது தானும் எரிந்து மற்றவைகளையும் எரிக்கிறதோ அவ்விதமே கோபம் யாருடைய மனதில் உதிக்கிறதோ அவரையே கவலையில் ஆழ்த்துகிறது. அவர் தன்னை இந்துவாகவோ, பௌத்தராகவோ, கிறிஸ்தவராகவோ, ஜைனராகவோ, சீக்கியராகவோ, இந்தியராகவோ, பர்மியராகவோ எவ்வாறு தன்னை கூறிக்கொண்டாலும் இதில் மாற்றமே இல்லை. இயற்கையின் நியதி என்பது எப்போதெல்லாம் கோபம் எழுகிறதோ அது அந்த மனிதனை மட்டும் எரிப்பதில்லை, அந்த மனிதனை மட்டும் கவலைக்கு உட்படுத்துவதில்லை. அவனை சுற்றியுள்ள சூழலையும் எரித்து அனைவரையும் பாதிக்கிறது. அவருடன் தொடர்பு கொள்ளும் மற்றவர்களையும் கவலைக்கு ஆட்படுத்துகிறது. இது இயற்கையின் மாறாத விதியாகும். கோபமோ அல்லது இது மாதிரியான வேறொரு அழுக்கோ உதித்ததெனில் நாம் அதற்கு எந்த முத்திரையோ பெயரோ தர இயலாது. உதித்த கோபத்திற்கு இந்து கோபம், முஸ்லிம் கோபம், ஜைன கோபம் என பெயரிட முடியாது. கோபம் என்பது கோபமே. இது ஒரு பொதுவான நோய். இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட, வர்ணம் சம்பந்தப்பட்ட, ஜாதி சம்பந்தப்பட்ட நோய் அல்ல, அனைவருக்குமான நோய். தனக்குள்ளே மாசுக்களை உருவாக்கும் எந்த மனிதனும் கவலையுற்றவனாக ஆகிவிடுகிறான். கோபத்தால் உண்டான கவலைக்கும் நாம் இது இந்து கவலை, பௌத்த கவலை என முத்திரையிட முடியாது. கவலை யாருடையதாயினும் கவலைதான் நோயல்லவா, கவலையை உருவாக்கிவிடும். இந்த நோய் நீங்கி மாசுக்கள் களையப்பட்டு கவலை நீங்கி விடுமாயின் உள்மனதில் ஆழ்ந்த அமைதி கிட்டும். இதற்கு என்ன முத்திரையிடலாம்? இப்போது ஏற்பட்ட அமைதி பௌத்த அமைதி, பின் வருவது ஜைன அமைதி, இந்து அமைதி, கிறிஸ்தவ அமைதி என்றா என்ன முத்திரையிடுவோம்? இது அனைவருக்கும் பொதுவானது. பாரதத்தில் தர்மம் இந்த வடிவிலே பார்க்கப்பட்டு வந்தது.
இதுதான் சட்டம், இதுதான் விதி, இயற்கையின் விதி. இவ்விதியின்படி நமது வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். நம்முள்ளே மாசுக்கள் உருவாக வேண்டும் என இயற்கை விரும்புவதே இல்லை. இயற்கையின் விதிமுறை தர்மம் நம்முள்ளே மாசுக்கள் உருவாவதை விரும்பவில்லை. ஏனெனில் மாசுக்கள் எழுந்தவுடன் தண்டனையும் கிடைப்பது தெளிவாகிறது. இயற்கை நம்மை தண்டிக்கிறது. இயற்கையின் விருப்பம் நாம் நம் மனதை மாசுக்களிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்பதுவே. ஏனென்றால் மாசுக்களில் இருந்து நமது மனது விடுபடும்போது இயற்கை நமக்கு பரிசளிக்க ஆரம்பிக்கிறது, மிகுந்த அமைதியை வழங்குகிறது. அனைவருக்கும் பொதுவான விஷயம் இது. இந்துவானாலும், பௌத்தரானாலும், ஜெயினரானாலும், சீக்கியரானாலும், கிறிஸ்தவரானாலும் இதில் எந்த மாற்றமும் இல்லை. வியாதி அனைவருக்கும் பொதுவெனில் மருத்துவம் சமயச்சார்பாக இருக்க முடியாது. பொதுவான நோயின் மருத்துவம் பொதுவானதாகவே இருக்கும். எனவே நமது மூச்சுடன் ஏதாவதொரு சமயச்சார்பு உடையவற்றை இணைத்துவிட்டால் மருத்துவம் சரியானதாக அமையாது. ஏதாவதொரு பெயரை இணைத்துவிட்டால், ஏதாவதொரு உருவத்தை இணைத்துவிட்டால் யாருடைய உருவமாக அமையும்? ஏதோ ஒரு தேவர், தேவதை, கடவுள், பிரம்மா, முனிவர், மகான், யாரிடம் மிகுந்த பக்தி உள்ளதோ அவரது உருவத்தைத்தானே இணைப்போம். ஒவ்வொரு மதத்தினருக்கும் தங்களுக்கென தனிப்பட்ட பக்திக்குரியவர் இருப்பார். அப்படியானால் பொதுவான விஷயம் என்னவாயிற்று? இது ஒரு மிகப்பெரிய காரணம். அதிமுக்கிய காரணம் அல்ல. அதிமுக்கிய காரணம் வேறொன்று இருக்கிறது. சுத்த மூச்சுடன் ஏன் வேலை செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு சொல்லை இணைத்தால் மெதுவாக மூச்சின் அறிதல் மறைந்து சொல்லை மீண்டும் மீண்டும் உச்சரித்து மனம் ஒருமைப்பாட்டை அடைந்துவிடும். மனமோ ஒருமுகமாக ஆகிவிட்டது. ஆனால் நமக்கோ மனதின் மிக ஆழம் வரை, அதாவது மாசுக்கள் உற்பத்தியாகும் ஆழம் வரை செல்ல வேண்டும். அனுபவத்தின் துணையை கொண்டு உற்பத்தியாகும் காரணங்களை அறிந்து அதிலிருந்து விடுபட வேண்டும். அந்த வேலை நின்றுவிட்டது. மனம் ஒருமுகப்பட்டு விட்டது. ஏதாவது ஒரு உருவத்தை மூச்சுடன் இணைத்து விட்டால் மூச்சை பற்றிய எண்ணம் அதில் சிறிது சிறிதாக விடுபட்டு போகிறது. உருவம் முக்கியமானதாகி மனம் அவ்வுருவத்தில் முழுமையாக மூழ்கிவிடும், ஒருமைப்பட்டுவிடும், ஒருநிலைப்பட்டுவிடும். நாம் செய்ய வேண்டிய வேலையோ நாம் நம்மை பற்றிய உண்மையை அறிந்து நம்முள்ளே மாசுக்கள் எங்கே, ஏன், எப்போது, எப்படி உருவாயிற்று, அதை எப்படி நீக்குவது என்பதுதான். இந்த விஷயங்கள் விடுபட்டுவிடும். இவ்விஷயங்கள் விடுபட்டு விடுமாயின் முக்திக்கான பாதையும் விலகிவிடும். எனவே எந்த சொல்லையும், பெயரையும், மந்திரத்தையும் இணைக்க விடுவதில்லை. இச்சமயத்தை இணைக்காதே, நமது சமயத்தை இணைக்கலாம். இவ்வாறு கூறும் மனிதர் நம்மை ஏமாற்றும் மனிதரே. அந்த சமய சார்புடைய மனிதர் மற்றவருடைய கூண்டிலிருந்து விடுவித்து தனது கூண்டில் அடைக்க விரும்புகிறார். எனவே எந்த பெயரும், சமயம் சார்ந்த பெயரும், உருவமும் இணைக்காது சுத்த மூச்சின் துணை கொண்டு செல்ல வேண்டும். சுத்த மூச்சின் துணையால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை இப்போது அறிவோம். தூய மூச்சின் துணை கொண்டு முன்னேறும்போது நம்முள்ளே நம்மை பற்றிய உண்மைகள் வெளிப்பட துவங்கிவிடும். அனுபவத்தின் அடிப்படையில் வெளிப்பட துவங்கிவிடும். நம்மை பற்றிய உண்மை என்ன? நம்மை பற்றிய உண்மை, அதாவது இந்த உடல் முழுவதும், இவ்வுடல் நானல்ல, எனதல்ல, என்னுடைய ஆத்மா அல்ல என புத்தி அளவில் கூறுகிறோம். உடல் தனி, ஆத்மா தனி என குழந்தை பருவத்திலிருந்து கேட்டு வருகிறோம். அப்படி ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைந்து பார்க்கும்போது உண்மையிலே உலக நடைமுறையில் இந்த உடலே நானாக ஆகியிருக்கிறது. உடல் எனதாக இருக்கிறது. இவ்வுடம்பின் மீது நான் எனது என்னும் பற்றை உருவாக்கியுள்ளோம். இந்த பற்றினை இறுக்கத்தின் மேல் இறுக்கம் உண்டாகும்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இறுக்கத்தின் மேல் இறுக்கம், மாசுக்களின் உருவாக்கம், தொடர்ந்து கவலை உருவாகிறது. அவ்வாறு இந்த மன அமைப்பும் மேலெழுந்த வாரியாக அறிவின் ஆதாரம் கொண்டு இச்சித்தம், இந்த மனம் நானல்ல, எனதல்ல, இது எனது ஆத்மா அல்ல, இதுவோ மாறிக்கொண்டே இருப்பது, அழியக்கூடியது. எவ்வாறு உடல் மாறிக்கொண்டிருப்பதோ அழியக்கூடியதோ அவ்வாறே மனமும் மாறும், அழியும் தன்மையுள்ளது என கூறுகின்றோம். இதுவும் கூட மேலெழுந்த வாரியாக ஏற்றுக்கொள்ளும் விஷயம்தானே.
உலக வாழ்க்கை நடைமுறை உண்மை இச்சித்தம் இம்மனம் நான் எனது என்பது உள்ளே சென்று அறியும் போது தெளிவாகும். இதனிடம் எத்தனை ஆழமான பற்று நிலைநாட்டி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு கவலையில் ஆழ்ந்துள்ளோம், எத்தனை முடிச்சுக்கள் முடிந்து வைத்துள்ளோம். இத்தனை உண்மைகள் நம்முள்ளே உள்ளன. உடலை பற்றிய முழு உண்மையை அறிந்து கொள்ளுதல், மனதை பற்றிய முழு உண்மையை அறிந்து கொள்ளுதல், இதுவே தன்னை பற்றி அறிந்து கொள்ளுதல் ஆகும். இதையே பழமையான மொழியில் ஆத்ம தரிசனம் என்றார்கள். ஆத்ம தரிசனம் என்பது தன்னை பற்றி அறிதல். எதை நான் 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 என்கிறேனோ அதை அனுபவபூர்வமாக அறிதல். அந்த ஆத்ம தரிசனம், அந்த சுய தரிசனம், இதையே உண்மையின் தரிசனம் என்று அழைத்தார்கள். பாரதத்தில் தனது அனுபவத்தின் அடிப்படையில் அமையாத விஷயங்களை உண்மை என ஏற்றுக்கொள்வதில்லை. எனது அனுபவத்தின் துணை கொண்டு நான் அறிவதே எனக்கு உண்மை, மற்றவர்களின் அனுபவம் அவர்களுக்கு உண்மை, அது எனக்கு உண்மையாகாது. நான் மற்றவர்களின் உண்மையை கற்பனை மட்டுமே செய்ய இயலும். எனக்கு எனது அனுபவத்தின் அடிப்படையில் என்ன தெரிகிறது? உண்மையை தரிசிப்பதற்கும் ஆத்ம தரிசனம் செய்வதற்குமே உள்நோக்கி பார்க்கின்றோம். நம்மை பற்றிய உண்மை என்ன? எதை நான் 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 என்கிறேனோ, எதை எனது 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 என்கிறேனோ அதை அனுபவத்தின் மூலம் அறிவோம். இந்த பேருரை மூலம் அல்ல, புத்தகங்களால் அல்ல, அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது. எந்த அளவிற்கு இவை ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளது என்பது உள்நோக்கி பார்த்தால் தெரியும். இவற்றை தனித்தனியாக பிரிக்க முடியாது. எந்த அளவிற்கு ஒன்றை ஒன்று ஆட்கொண்டுள்ளது, எப்படி ஒன்றுடன் ஒன்று எதிர்வினை புரிகின்றது. இந்த எதிர்வினைகள் அலைகள் உள்ளே எப்படி நிகழ்கிறது? உள் அலைகளின் போக்கு, ஒன்றோடு ஒன்று உரசிச் செல்லும் மின்சார அலைகள் எப்படி நிகழ்கின்றது? மற்றும் இதனால் எப்படி மன அழுக்குகள் உதிக்கிறது? மாசுக்களின் மேல் மாசுக்களாக உதித்து நம்மை எப்படி கவலைக்கு ஆட்படுத்துகிறது? இந்த அனைத்து விஷயங்களும் பேருரை மூலம் புரிந்து கொள்ளக்கூடியது அல்ல. இந்த அனைத்து விஷயங்களும் மூச்சின் துணையை கொண்டு முன்னேறும்போது நன்றாக புரிய ஆரம்பிக்கும். அனுபவம் மூலம் தெரிய வரும். பின் இவ்விரண்டிற்கு அப்பால் என்ன உள்ளது? உடலை முழுமையாக தெரிந்து கொள்வோம். உடலின் முழுமையையும் பருப்பொருளிலிருந்து அது நுட்பமானது வரை உடல் பகுதி முழுவதையும் அறிந்து கொள்வோம். இந்த விதமாகவே மனதின்பால் உதிப்பவை பற்றி பருப்பொருளிலிருந்து நுண்மையான பொருள் வரை அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்ட பின்னரே அதற்கு அப்பால் உள்ள உண்மை வெளிப்படும். இந்த உடல், மனம் மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றின் அனைத்து பகுதிகளையும் அனுபவம் மூலம் அறிவோம். படித்த கேட்ட விஷயங்கள் மூலம் அல்ல, நம்முடைய அனுபவங்கள் மூலம் பார்ப்போம். எவ்வளவு நிலையற்றவை, எத்தனை அழிவுள்ளவை, அனித்தியமானவை. ஒவ்வொரு கணமும் மாறுகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை அனுபவம் மூலம் காண்போம். இந்த அனைத்து விஷயங்களையும் ஆராய்ந்து அறிந்து, இவ்விஷயங்களின் அனைத்து பகுதிகளையும் ஆராய்ந்து அறிந்த பின் இதற்கு அப்பாலுள்ள பரம சத்தியமான உண்மை வெளிப்படும். உடல் மற்றும் மனதை கடந்த உண்மைகள். அதில் மாற்றம் எதுவும் இருப்பதில்லை. இதில் எவையும் உதிப்பதும் இல்லை, அழிவதும் இல்லை. நாம் காதால் கேட்டிருக்கிறோம். பரமபதம் என்பது பரம சத்தியமானது, அமிர்தமானது, அபூர்வமானது. கேட்டுத்தானே இருக்கிறோம். அனுபவித்தது இல்லை அல்லவா? அதை நேரடியாக அனுபவித்தது இல்லை அல்லவா? அதை நேரடியாக அனுபவிக்காவிட்டால் நமக்கு என்ன பயன்? மனம் ஏற்றுக்கொள்வதால் மட்டும் என்ன பயன்? அதன் அனுபவம் ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கையே மாறிப்போகும். துக்கங்களிலிருந்து விடுதலை ஏற்பட்டுவிடும். ஒரு பிறவி அல்ல, அநேக பிறவியின் துக்கங்களிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை என்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு பார்த்தாலும் கூட, இவ்வாழ்க்கையின் மாசுக்கள் காரணமாய் உண்டாகும் கவலைகளிலிருந்து விடுதலை கிட்டி விடுவதை தெளிவாக உணர ஆரம்பிக்கலாம். ஆகவே நாம் நமக்குள்ளே வேலை செய்ய வேண்டும். நமது நம்பிக்கை இவை, நமது நம்பிக்கை அவை என்று ஏற்றுக்கொண்டவற்றுடன் கற்பனையையும் இணைக்க ஆரம்பித்து விட்டால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை.
நம்பிக்கைகள் உண்மையாக இருந்தபோதும் அனுபவத்தில் காணவில்லையேல் என்ன பயன்? நாம் இங்கு தங்கியிருக்கும் 10 நாட்கள் வரை நம்மை பற்றிய உண்மைகளை அனுபவித்து அறிய வேண்டும். ஆகவே நாம் நமது மூச்சை துணையாக கொண்டிருக்கிறோம். உடலை பற்றிய உண்மை என்ன? நமது உடலை பற்றி நமக்கு என்ன தெரியும்? உடல் கூறு பற்றி படித்திருப்போம், அது வேறு விஷயம். அனாட்டமி பற்றி படித்திருப்போம், அதுவோ அறியும் விஷயம் அல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், அறிவின் பார்ப்பட்ட விஷயம். ஆனால் அறிவதென்ன? என்ன அனுபவம் இருக்கிறது? மேல்புறம் உள்ள உடல் பகுதிகளை பற்றி அனுபவம் இருக்கிறது. கண்களை பற்றி, கைகளை பற்றி, கால்களை பற்றி, இப்படி உடலின் வெளிப்பகுதிகளை பற்றி நன்கு அறிவோம். அனுபவம் மூலம் அறிந்திருக்கிறோம். இவை எப்படி வேலை செய்கின்றன? கால்களை நில் என்றால் நிற்கிறது, நட என்றால் நடக்கிறது, உட்கார் என்றால் உட்காருகிறது. கண்களை திற, மூடு என்றால் திறக்கிறது, மூடுகிறது. இந்த அனைத்து அங்கங்களும் எனது விருப்பப்படி இயங்குகிறது, எனது உத்தரவின் அடிமை. ஆனால் உள்ளே எத்தனை உறுப்புகள் இருக்கின்றன? இதயம், நுரையீரல், மேலும் எத்தனையோ உறுப்புகள். இவை நமது கட்டளையை ஏற்பது இல்லை, எனது விருப்பப்படி இயங்குவதும் இல்லை. அவை தமது இயற்கைப்படி தானாகவே இயங்குகின்றன. நான் அதை நிற்கச் சொன்னால் நிற்பதில்லை, நான் விரும்பியபடி வேகப்படுத்த முடியவில்லை. மெதுவாக இயங்கச் சொன்னால் மெதுவாக இயங்குவதில்லை. இவைகள் எனது கட்டளையை ஏற்பதில்லை. இவற்றின் மீது எனக்கு கட்டுப்பாடு, அதிகாரம் இல்லை. அவைகளை பற்றி நான் என்ன அறிவேன்? எதுவும் இல்லை. அனுபவத்தின் அடிப்படையில் எதுவுமே தெரியாது. உடலின் உள்ளே உள்ள பெரிய பெரிய உறுப்புகளை பற்றி என்ன பேசுவது? இம்முழு உடம்பில் சிறிய சிறிய உயிர் செல்கள், அதனினும் சிறிய சிறிய அணுக்களால் உருவாகி இருக்கிறது. இந்த ஒவ்வொரு அணுக்களிலும் ஒவ்வொரு கணமும் மாறுபட்ட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அலைகள் வடிவமாக உருவாகிறது, அழிகிறது. இதை பற்றி நமக்கு என்ன தெரியும்? விஞ்ஞான புத்தகங்களை படித்து அதன் மூலம் தெரிந்து கொண்டிருக்கலாம். அறிந்தது என்ன? எதையும் அறியவில்லை. இம்மூச்சின் துணை கொண்டு செல்ல செல்ல இந்த உடலை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். எந்த சொல்லையும் இணைக்காமல், உருவம் வடிவத்தையும் இணைக்காது இருக்க வேண்டும். தூய மூச்சின் துணையுடன் செல்ல செல்ல முழுமையாக அறிந்து கொள்வோம். தூளமான உண்மைகளுடன் ஆரம்பிக்கும். முகாமிற்கு வந்துள்ள அநேகருள் சிலர் ஒரு 10 நாள் முகாமிலேயே உடல் முழுவதும் கரைந்துவிடும் நிலையை அடைந்து விடலாம். உடல் திடமான நிலையாக தெரிவது முழு திடத்தன்மையையும் இழந்து அலைகள் அலைகள் மட்டுமே, அலைகள் அலைகள் மட்டுமே, அலை அலையாக உள்ள நிலையே என தெரிய வரும். மேலும் செல்ல செல்ல ஒவ்வொரு அணுக்களையும் தனித்தனியாக அறியும் நிலை ஏற்படும். ஒவ்வொரு அணுக்களும் தனி எனவும், அவ்வணுக்களில் இணைந்துள்ள மனம் தனி என்றும் இவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வோம். பேருரையில் இவ்விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அனுபவத்திற்கே முக்கியத்துவம். எவ்வாறு அனுபவங்கள் ஏற்படுகிறதோ அதன் அடிப்படையில் அறிந்து கொள்வதே முக்கியம். சிலருக்கு முதல் 10 நாட்களில் வராமல் 2 10 நாட்களில் அல்லது 4 10 நாட்களில் இந்த நிலை ஏற்படலாம். இவ்வழியில் செல்ல செல்ல நமது உடலை பற்றிய முழுமையான உண்மையை அறிந்து கொள்வோம். உடலை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு துணை வேண்டும். மனம் பற்றி தெரிந்து கொள்ளவும் அப்படி ஒரு துணை தேவை, ஒரு கருவி தேவை. அதன் உதவியுடன் இவற்றை தெரிந்து கொள்ளலாம். மூச்சு என்ற கருவியின் துணை நமக்கு கிடைத்திருக்கிறது. இது நமக்கு தெரிந்த உடல் மற்றும் மனதின் நிலைகளிலிருந்து தெரியாத நிலைகளை நோக்கி நம்மை தானாகவே இட்டுச் செல்லும். மேலும் உடல் மற்றும் மனதை கடந்த நமக்கு முற்றிலும் தெரியாத நிலைகளுக்கும் இட்டுச் செல்லும். அதையும் நேரடியாக அறிந்து கொள்ளலாம். ஒரு உதாரணம் மூலம் பார்ப்போம். நதியின் ஒரு கரையில் வசிக்கும் ஒரு மனிதன் நதியின் இக்கரை பற்றி நன்கு அறிவான். ஏனென்றால் இக்கரையில் வசித்த அனுபவம் அவனுக்கு இருக்கிறது. யாரோ ஒருவன் நதியை கடந்து அக்கறை சென்று திரும்பி வந்து, அக்கறை பற்றி என்ன சொல்ல, மிகவும் அருமையான, மனதுக்கு உகந்த இடம் என கூறினால், இந்த மனிதனின் மனதில் என்ன தோன்றும்?
நானும் அக்கறையை காண வேண்டும், அங்குள்ள அருமையான நிலையை, சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தோன்றும். இந்த நிலையில் இந்த மனிதன் இக்கரையில் அமர்ந்து கைகூப்பி மூடிய கண்களுடன் தழுதழுக்கும் குரலுடன் பிரார்த்தனை செய்கிறான். ஏ நதியின் அக்கறையே, நீ இங்கு வந்துவிடு, நீ இங்கு வந்துவிடு. நான் உன்னை காண வேண்டும், நான் உனது இனிமையான சுகங்களை அனுபவிக்க வேண்டும். நீ இங்கு வந்துவிடு, நீ இங்கு வந்துவிடு. நான் உன்னை காண வேண்டும், நீ இங்கு வந்துவிடு என காலம் முழுவதும் அழுதாலும் நதியின் அக்கறை இங்கு வந்துவிடப் போவதில்லை, வர முடியாதல்லவா? நதியின் அக்கறையின் சுகங்களை அனுபவிக்க வேண்டுமென்றால், அக்கரையை காண வேண்டுமென்றால் நாமே நதியை கடக்க வேண்டும். மற்றவர் கடந்து செல்வதால் நமக்கு பயன் இல்லை, நதியை நாமே கடக்க வேண்டும். கடப்பதற்கான ஒரு பாலமாக தெரிந்த இக்கரை நின்று தெரியாத அக்கறையை இணைக்கும் பாலமாக நமக்கு துணை புரிவதுதான் மூச்சின் வேலை. இம்மூச்சு தெரிந்த கரை நின்று தெரியாத அக்கறைக்கு நம்மை இட்டுச் செல்லும். முதலில் நமது உடல் மற்றும் மனதின் தெரியாத நிலைகளை நன்கு அறிவதில் இந்த மூச்சு உபயோகமாக அமையும். பிறகு இதை கடந்த நிலையை அடைவதற்கும் இந்த மூச்சு உறுதுணையாக இருப்பதை காண்பீர்கள். சுத்த மூச்சின் துணை கொண்டு முன்னேறி செல்வீர்கள். உள்ளது உள்ளபடி, உள்ளது உள்ளபடி இந்த 10 நாட்களிலேயே பார்ப்பீர்கள். மிகவும் திடமான ஸ்தூலமான மூச்சில் ஆரம்பித்திருக்கிறீர்கள். முதல் சரியாக மூச்சை அறிய முடிவதில்லை. புதிதாக கற்றுக்கொள்ளும் இத்தியானத்தில் மூச்சு எப்போது வந்தது, எப்போது போனது என்பதே தெரிவதில்லை. எனவே 2-3 கடினமான மூச்சை எடுத்து அறிந்து கொள்ளச் சொல்கிறோம். எனவே ஸ்தூலமான உண்மையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் முடிவில் இயல்பான மூச்சுடன் வேலை செய்ய வேண்டும். இன்று முழுவதும் இயல்பான மூச்சு, இயல்பான மூச்சு கொண்டு வேலை செய்தீர்கள். ஸ்தூலமான மூச்சை அறிந்து கொண்டு நுட்பமான மூச்சையும் அறிய ஆரம்பித்தீர்கள். மற்றும் ஒரு உண்மை இன்றைய பயிற்சியின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. இம்மூச்சு வருகிறது போகிறது எந்த வழியாக வருகிறது? இடது மூக்கு துவாரம் வழியாகவா, அல்லது வலது மூக்கு துவாரம் வழியாகவா, அல்லது 2 மூக்கு துவாரங்களின் வழியாகவும் நுழைகிறதா? நாள் முழுவதும் செய்த பயிற்சியின் விளைவாக இதுவும் உங்களுக்கு தெரிய வருகிறது. நேற்று இரவு ஆரம்பித்த பயிற்சி இன்று இரவு வரையான பயிற்சியினால் அதைவிட நுட்பமான நிலைக்கு வந்துள்ளோம். இன்றைய இரவும் நாளைய நாள் முழுவதுமான பயிற்சியில் மேலும் இதைவிட நுட்பமான உண்மைகளை அறிய துவங்குவீர்கள். இம்மூச்சு வருகிறது போகிறது, இடது வழியாகவா வலது வழியாகவா, எங்கே தொடுகிறது என்பவற்றை அறிவீர்கள். ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதியை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனதை எத்தனை சிறிய பகுதியில் நிலைநிறுத்தி அச்சிறிய பகுதியில் தொடர்ந்து எவ்வளவு அதிக நேரம் பயிற்சி செய்கிறோமோ மனம் அத்தனை சூட்சுமமாக நுட்பமாக ஆகிக்கொண்டே வரும். அவ்வளவு கூர்மையாக, அவ்வளவு உணர்வு பூர்வமான நிலையை மனம் அடைந்துவிடும். அதைவிட நுட்பமான அதிநுட்பமான நிலையை அனுபவிக்க தகுதியான நிலையை மனம் பெற்றுக்கொண்டே வரும். எனவே நாம் இந்த எல்லையை நிர்ணயிக்கிறோம். மேல் உதட்டின் மேலிருந்து மூக்கு முடிய உள்ள முழு பகுதி, இப்பகுதியில் மட்டுமே மூச்சை உணர வேண்டும். மூச்சானது இதை கடந்தும் உள்ளே போகும், வெளியேயும் செல்லும். ஆனால் இந்த வழியாகத்தான் செல்லும். இந்த அளவிற்கு உட்பட்ட பகுதியை மட்டுமே கவனித்து கொண்டிருப்போம். இன்றிரவு மற்றும் நாளை முழுவதும் இப்பகுதியில் எங்கு தொடுகிறது என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள். உள்ளே வரும் மூச்சு எங்கே தொடுகிறது, வெளியே செல்லும் மூச்சு எங்கே தொடுகிறது, இது மூக்கு துவாரங்களின் உட்சுவர்களை எங்கேனும் தொடுகிறதா, மூக்கின் வெளி விளிம்பில் எங்கேனும் தொடுகிறதா, மூக்கு துவாரத்திற்கு கீழே மேல் உதட்டிற்கு மேலே உள்ள பகுதி, அதாவது மீசை உள்ள பகுதி எங்கேனும் தொடுகிறதா? இவ்வனைத்து பகுதியையும் தொட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. எங்கு தொட்டாலும் எங்கே தொடுகிறது என்பதை மனம் மிகுந்த கவனத்தோடு நோக்க வேண்டும். உள்ளே வரும் மூச்சு எங்கே தொடுகிறது, வெளிச்செல்லும் மூச்சு எங்கே தொடுகிறது, இதைவிட நுட்பமான நிலை பற்றி அறியும் தகுதி பெற மற்றுமொரு பயிற்சியையும் நாள் முழுவதும் இணைத்துள்ளோம். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் நுட்பத்திலும் நுட்பமான
அதிநுட்பமான, மறுநாள் அதைவிட, அடுத்த நாள் அதைவிட நுட்பமான நிலையை காண்போம். இவ்வாறாக இந்த பாதை முழுவதும் தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றிற்கு எடுத்துச் செல்லும். அவ்வாறே திட்பத்திலிருந்து நுட்பத்திற்கு எடுத்துச் செல்லும். நுட்பநிலை, அதிநுட்ப நிலை என அதிசூட்சம நிலைக்கு எடுத்துச் செல்வதே இம்முழு பாதையும். ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நாளும் ஸ்தூல நிலையிலிருந்து சூட்சும நிலைக்கு பயணித்துச் செல்ல வேண்டும் என்பதே. உடல் பற்றி அறிந்ததைப் போன்றே மனம் பற்றி அறிவதிலும் மூச்சு உதவியாக இருக்கும். எப்படி உதவியாக இருக்கும்? இன்றே எப்படி உதவி புரிந்தது? மிகுந்த கவனத்துடன் பார்க்கும்போது நமது மனதிற்கும் மூச்சிற்கும் உள்ள ஆழமான தொடர்பு தெரிய வருகிறது. தியானம் செய்து கொண்டிருக்கும் போதே ஏதோ ஒரு பழைய ஞாபகம் வருகின்றது. மனதில் ஏதோ ஒரு மாசும் எழும்புகிறது. யார் மீதோ கோபம், யார் மீதோ வெறுப்பு, வாசனை அல்லது பயம், ஏதோ ஒன்று எழும்புகிறது. கவனித்து பார்த்தால் மனதில் எப்போது இப்படிப்பட்ட மாசுக்கள் எழுகின்றனவோ அப்போது மூச்சின் வேகம் இயல்பாக இருப்பதில்லை. மாறாக சற்றே வேகமாக, கடினமானதாக ஆகிவிடுகிறது. மேலும் அம்மாசு அகன்றவுடன் மீண்டும் மூச்சு இயல்பாகிவிடுகிறது. இதில் இருந்து புரிவது யாதெனின், எப்படி மூச்சு உடலின் ஒரு செய்கையோ, எப்படி மூச்சிற்கும் உடலுக்கும் ஆழமான தொடர்புகள் உள்ளதோ, அப்படியே மூச்சிற்கும் மனதிற்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. எனது மன மாசுக்களுடன் மிகவும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. ஆனால் எனக்கோ எனது மாசுக்களின் ஆணிவேர் வரை செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே தூய மூச்சின் துணை தேவை. இன்றும் தொடர்ந்து பயிற்சி செய்ததில் நமது மனதை பற்றிய அநேக விஷயங்கள் வெளிப்பட்டன. மனம் மிகுந்த சஞ்சலம் நிறைந்தது, மிகுந்த சபலம் நிறைந்தது என கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். இன்று நாம் பயிற்சி செய்து பார்த்தோம். பயிற்சி மூச்சின் துணை கொண்டு செய்ய வேண்டியது. வரும் மூச்சு, போகும் மூச்சு, இதை பார்த்து பார்த்து மனதை பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம். மிகுந்த சஞ்சலம் நிறைந்தது, மிகுந்த சலனம் நிறைந்தது. இவ்வளவு எளிய வேலை, அதாவது வரும் மூச்சையும் போகும் மூச்சையும் கவனிப்பது. வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. அதை கூட உங்களால் செய்ய முடிவதில்லை. ஒரு மூச்சை பார்த்தோமா, மனம் ஓடி விடுகிறது. மேலும் ஒரு மூச்சை கவனித்தோமா, மனம் ஓடி விடுகிறது. உண்மையிலேயே மிகுந்த சஞ்சலம், சபலம் நிறைந்தது. இந்த உண்மை நம் முன்னே வருகிறது. மற்றும் ஒரு உண்மை, இது ஓடுகிறது. ஆனால் எங்கே ஓடுகிறது? எங்கெல்லாம் ஓடுகிறது? இதை நாம் நாட்குறிப்பேட்டில் எழுத அனுமதிப்பதில்லை. எழுதினாலும், எழுத அனுமதி கொடுத்தாலும் எழுத முடியாது. எவ்வளவோ விஷயங்களில் சஞ்சரிக்கிறது. எங்கெங்கு ஓடுகிறது? இதனை கணக்கு வழக்கு வைக்க முடியுமா என்ன? கவனித்து பார்த்தால் தெளிவாக தெரியும். இதன் ஓட்டம் 2 இடங்களை நோக்கிய, ஒன்று இறந்த காலம், மற்றொன்று எதிர்காலம். இப்படி ஆயிற்று, அப்படி ஆயிற்று என்ற பழைய விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. அதில் மனது உழல ஆரம்பிக்கிறது. இப்படி ஆனால் நல்லது, அப்படி ஆகவில்லையெனில் நல்லது என்ற எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் வருகின்றன. அதில் மனம் உழல்கின்றது. ஒன்று இறந்த காலம் அல்லது எதிர்காலம், அவற்றை பற்றியே சுழல்கிறது. பழைய ஏதாவதொரு நினைவு வருகின்றது. அவன் அப்படி சொல்லி நம்மை அவமதித்து விட்டான். மிகுந்த வேதனை நமக்கு ஏற்பட்டது. அவன் அப்படி பேசிவிட்டான். இதற்குள் மனம் எதிர்காலத்திற்கு தாவுகிறது. அந்த நேரத்தில் நம்மால் எதுவும் செய்ய இயலவில்லை. இப்போது இப்படி செய்தால் இப்படி பதில் கொடுப்பேன், கல்லுக்கு பதில் கல்லாலேயே கொடுப்பேன். இப்படி பழைய அல்லது எதிர்காலத்திலேயே மனம் சுற்றி சுழல்வதை காண்கிறோம். நமது மனதின் இந்த இயல்பை காண்கிறோம். எனது மனதின் இயல்பை பார். எவ்வளவு விரைவாக இறந்த காலத்தில் புகுந்தது, பின் எப்படி எதிர்காலத்தில் புகுந்து சுற்றி சுழல்கிறது. இந்த இறந்த காலம், எதிர்காலம், சென்ற காலம், வருங்காலம், இதிலேயே மனம் லயிக்க விரும்புகின்றது. இது நிகழ்காலத்தில் இருக்க விரும்புவதே இல்லை. இருக்க வேண்டியதோ நிகழ்காலத்தில். நாம் எப்படி இறந்த காலத்தில் இருக்க முடியும்? முடிந்துவிட்ட காலம் அல்லவா?
எந்த கணம் முடிந்து விட்டதோ அது நிரந்தரமாக முடிந்துவிட்டது. உலகத்தின் அனைத்து செல்வங்களை ஈந்தும் முடிந்துவிட்ட இக்கண நேரத்தை வாங்கி அக்கண நேரத்தில் வாழலாம் என்பது ஆகக்கூடிய செயலா? முடியவே முடியாது. எப்பொழுதும் முடியாத விஷயம். மேலும் வருங்காலத்தில் எப்படி வாழ முடியும்? வருங்காலம் என்பது எப்போது நிகழ்காலமாக மாறுகிறதோ அப்போதுதான் அதில் வாழ இயலும். எனவே நாம் வாழ வேண்டியது நிகழ்காலத்தில். ஆனால் மனதின் பழக்கமோ எப்பொழுது பார்த்தாலும் இறந்த காலம் அல்லது எதிர்காலத்தில் உழல்வதே. எனவே தான் கவலையுறுகிறது. இதற்கு வாழ தெரியவில்லை. இது வாழும் கலையை தெரிந்திருக்கவில்லை. இக்கலை, இத்தியானம் முழுவதும் வாழ்க்கை கலையை கற்றுத்தரும் கலை. முதலாவது படியில் கால் வைத்து இருக்கிறோம். மிகச் சிறிய அடி எடுத்து வைத்திருக்கிறோம். மனதிற்கு வாழ்க்கை கலையை கற்பிக்கும் சிறிய அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இக்கணத்தில் வாழ். இக்கணத்தின் உண்மையை உணர்ந்து அதிலே வாழ். இறந்த காலத்திலிருந்து விடுபட்டு, எதிர்காலத்திலிருந்து விடுபட்டு, நிகழ்கால இக்கணத்தின் உண்மையில் ஒன்றிவிடு. இது நமது சுபாவத்தை மாற்றுவதற்காக. நமது வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்து விடுவோம் அல்லது வருங்கால திட்டம் இடுவதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் என்பது அல்ல. அப்படி அல்ல. நமது சுபாவத்தை மாற்ற வேண்டாமா? நமது சுபாவத்தை மாற்ற வேண்டாமா? நமது சுபாவத்தை மாற்ற 10 தினங்கள் முயற்சிப்போம். எனவே இறந்த காலத்திலிருந்து நம்மை விலக்கி வைப்போம். எதிர்காலத்திலிருந்து விலக்கி வைப்போம். இந்த வேலையைத்தான் நாம் இங்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். மூச்சு உள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த கணத்தின் உண்மை. மூச்சு உள்ளே வந்து கொண்டிருக்கிறது என்பது அறியப்படுகிறது. மூச்சு வெளியேறும்போது மூச்சு வெளியேறி கொண்டிருக்கிறது என்பது அறியப்படுகிறது. இவ்வளவுதான். மிகவும் கடினம், மிகவும் கஷ்டம். சொல்வது மிக எளிது. ஆனால் ஓரிரு முறை மூச்சை கவனித்த பின் மனம் ஒரே அடியாக இறந்த காலம் மற்றும் எதிர்கால விஷயங்களுக்கு ஓடிவிடுகிறது. அதில் உழல ஆரம்பித்து விடுகிறது. இப்போது தியானி மிகுந்த கவனத்துடன் பார்க்க வேண்டும். இறந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ மனம் உழலும் போது எந்த மாதிரியான எண்ணங்கள் எழுகின்றன? விதவிதமான எண்ணங்கள் எழுகின்றன. மறுபடியும் தெளிவாக விளங்குவது கடந்த கால எண்ணங்களாயினும் வருங்கால எண்ணங்களாயினும் இவை இரண்டுமே 2 விஷயங்களில்தான் உழல்கின்றன. ஒன்று மனதிற்கு பிடித்தமானது. பழைய எண்ணம் மிகவும் பிடித்தமானதாக இருக்கலாம். அப்படி நடந்தது மிக நன்றாக இருந்தது. அல்லது பிடிக்காததாக இருக்கும். அதாவது அப்படி நடந்தது நன்றாக இல்லை போன்றவை. இம்மாதிரியே வருங்கால எண்ணங்கள் விருப்பு அல்லது வெறுப்பு. இப்படி ஆகிவிட்டால் நல்லது, மீண்டும் இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும் போன்ற எண்ணங்கள். அல்லது அப்படி ஆகிவிடக்கூடாது, இப்படி ஆகிவிடக்கூடாது போன்ற வெறுப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள். விருப்பு அல்லது வெறுப்பு சம்பந்தப்பட்ட 2 விதமான எண்ணங்கள் மட்டுமே. எப்பொழுதெல்லாம் விருப்பு சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் உள்ளனவோ, அது இறந்த காலம் சம்பந்தப்பட்டதோ அல்லது எதிர்காலம் சம்பந்தப்பட்டதோ, மனதின் ஒரு பகுதி எதிர்வினை புரிய ஆரம்பிப்பதை காண்பீர்கள். ஏன்? விருப்பமான சிந்தனைகள் மிகவும் சுகமாக இருக்கிறது. சுகமான அனுபவம் ஏற்பட்டால் எதிர்வினை தோன்றுகிறது. அதாவது இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இந்த அனுபவம் இன்னும் வேண்டும் என்று. இவ்வாறே வெறுப்பு சம்பந்தப்பட்ட சிந்தனைகளின் போது இறந்த காலம் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட எவையாயினும் கஷ்டமான துக்கமான அனுபவமாக வெளிப்படுகிறது. அவ்வாறு துக்கம் ஏற்படும்போது மனதின் ஒரு பகுதி எதிர்வினை புரிகிறது. இது வேண்டாம், இது வேண்டாம், இவ்வாறு ஆக வேண்டாம் என்று. மனதின் விரும்பும் பகுதியைத்தான் பாரதத்தின் பழமையான மொழியில் ராக என்றனர், பேராசை மற்றும் அவா என்றனர். நான் இங்கு வந்து ராக என்பதின் பொருள் பாரதத்தின் எல்லா மொழிகளிலும் உள்ளது போல் இல்லை என தெரிந்து கொண்டேன். இந்நாட்டில் ராக என்பதை கோபம் என்று பொருள் கொள்கின்றனர். ஆனால் பாரதத்தின் பழமொழியில் ராக என்ற இச்சொல் அவாவை, பேராசை, எதையாவது அடையும் நோக்கத்தை குறித்த சொல்லாக பயன்படுத்தி உள்ளனர். ஏதாவது ஒன்றின் மீது பற்று ஏற்படுத்தி கொள்ளும் நிலையைத்தான் ராக என்று குறிப்பிட்டனர். எனவே சுகமாக இருந்தால் ராக,
துக்கமாக இருந்தால் அது துவேஷம். மூன்றாவதாக ஒன்றும் புரிய ஆரம்பிக்கும். எப்போதாவது இதுவும் நிகழ்கிறது. மனதில் ஒரு எண்ணம், கடந்த அல்லது வருங்காலம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று எழும். அதன் ஒரு வரி கூட முழுமை பெறாது நின்றுவிடும். வேறு ஏதாவதொரு எண்ணம் எழும். எழுந்த எண்ணத்தின் ஒரு வாக்கியம் கூட முடிவரும் முன் அடுத்த எண்ணம் தலை தூக்கும். இப்படி ஒரு நிலை, தொடர்பற்ற சம்பந்தமையற்ற விதவிதமான சிந்தனைகளின் ஓட்டம். இது பைத்தியக்காரத்தனமானதல்லவா? மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். உலக நடைமுறையில் பைத்தியம் என யாரை கூறுகிறோம்? எந்த மனிதனின் எண்ண ஓட்டத்தில் தொடர்பும் தொடர்ச்சியும் இல்லையோ அம்மனிதனை பைத்தியம் என்கிறோம். ஒரு உதாரணம் மூலம் பார்ப்போம். பைத்தியம் என கூறப்படும் ஒரு மனிதன் 4 நாட்களாக பசியால் வாடுகிறான். எனக்கு ஏற்பட்ட கருணையில் தட்டு நிறைய உணவை பரிமாறினேன். மிகுந்த சந்தோஷத்துடன் சாப்பிட அமர்ந்தான். ஒரு வாய் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே எண்ணங்களின் தொடர்ச்சி விடுபட்டு விட்டது. வேறு ஏதோ எண்ணங்கள் வந்துவிட்டது. நான் வந்திருப்பதோ குளிப்பதற்கு, இதுவோ சோப்பு கட்டி, இதன் மூலம் எனது உடம்பை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் என எண்ணி கையில் எடுத்த உணவை கொண்டு உடம்பில் தேய்த்து கொள்ள ஆரம்பித்தான். இத்துடன் மனதின் எண்ணம் முடிந்து வேறு ஒரு எண்ணம் உதித்தது. என் எதிரே உள்ள இந்த மனிதன் எனது எதிரி. இவன் என்னை அடிக்க வந்துள்ளான். என்னை நான் எப்படி காத்துக்கொள்வது? கையில் உள்ள இந்த ஆயுதத்தை வீசி என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு எண்ணி கையில் உள்ள உணவு முழுவதையும் வீசி விடுகிறான். இம்மனிதனைத்தான் பைத்தியம் என்கிறோம் அல்லவா? நம்முள்ளே நாம் ஊடுருவி பார்த்தால் நாம் அனைவருமே பைத்தியம் என்பது விளங்கும். உள்ளே பார்க்கும்போது ஒரு விஷயம் முடிவதற்குள் அடுத்தது தலை தூக்குகிறது. அது முடிவதற்குள் 3வது தலை தூக்குகிறது. உலக நடைமுறை மொழியில் இது பைத்தியமான நடவடிக்கையாக கருதப்படாவிட்டாலும் உள்ளே இவையே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 3 விஷயங்கள் உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. விருப்பமான நிகழ்வு, சுகமான நிகழ்வு, தொடர்ந்து அவா, அதாவது ராக உருவாதல், அல்லது வேண்டாதவையான துக்கம் தரக்கூடிய நிகழ்வு, துவேஷம், வெறுப்பு உருவாதல், அல்லது இவ்விதமான தொடர்ச்சியற்ற எண்ண ஓட்டமான பைத்தியக்காரத்தனம். எண்ணங்கள் அவ்வாறே மாறி மாறி உருவாகிறது. இது மோகம், மூடத்தனம், அஞ்ஞானம். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. மனம் ஒவ்வொரு கணமும் விருப்பில் உழல்கிறது, அல்லது வெறுப்பில் உழல்கிறது, அல்லது மோக முட்டாள்தனத்தில் சஞ்சரிக்கிறது. எத்தனை மன மாசுகளாகட்டும், 3 விதமாகவே வெளிப்படுகிறது. விருப்பு, வெறுப்பு, மோகம். விருப்பு, வெறுப்பு, மோகம். இவற்றை வேருடன் அறுக்காவிட்டால் நமக்கு நன்மை எப்படி ஏற்படும்? நமக்கு முக்தி எப்படி கிடைக்கும்? நன்றாக புரிய ஆரம்பிக்கும். இந்த ஆழமான நிலைவரை செல்வதற்கு மூச்சு மிகுந்த உதவி புரியும். நம்மை பற்றி உடல் ரீதியான, உள்ள ரீதியான உண்மைகளை அனுபவம் மூலம் அறியும் வேலை நடைபெறும். அனுபவம் மூலம் அறியும் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இத்துடன் வேறு புதிய விஷயங்களை இணைப்பதில்லை. ஆதலால் எதிர்ச்செயல்கள் அனைத்தும் ஆரம்பித்து விடுகின்றன. இங்கு வலி, அங்கு வலி, பயம் வந்து விட்டது, ஓட மனம் விரும்புகிறது. இவை அனைத்தும் ஏன் என்பதையும் புரிந்து கொள்வோம். நாள் முழுவதுமான பயிற்சியில் அரிதாக சில கணங்கள் இப்படியும் இருக்கும். வேலையோ மிகவும் எளிது. அதாவது உள்ளே வரும் மூச்சை மூச்சு வருகிறது எனவும், வெளியேறும் மூச்சை மூச்சு வெளியேறுகிறது எனவும் அறிய வேண்டியது வேறு எதுவும் அல்ல. ஆனால் விதவிதமான எண்ணங்கள் எழுந்து இவ்வேலையை செய்ய விடுவதில்லை. மிகச் சில கனப்பொழுதுதான் மூச்சு உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் மட்டும் உணர முடிகிறது. உண்மையை உள்ளபடி அறியும் நிலை மிக தூளமான உண்மையாகவே இருக்கட்டுமே. இதில் கற்பனை ஏதுமில்லை. எந்த நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. எந்த காட்சியும் இத்துடன் இணைக்கப்படவில்லை. எந்த காட்சி பொருளும் இத்துடன் இல்லை. உண்மை என்னவெனில், மூச்சு வருகிறது போகிறது. இதில் மோகமோ அறியாமையோ இல்லை. இது ஒரு விஷயம். மூச்சு வருகிறது எனில் வரும் மூச்சின்பால் அவா ஏற்படுவதில்லை. மேலும் மூச்சு வேண்டும், மேலும் மூச்சு வேண்டும் என யாராவது எதிர்பார்க்கிறார்களா என்ன? மூச்சு வருகிறது, வரத்தான் செய்யும். 2வது மூச்சு, 3வது என வந்து கொண்டேதான் இருக்கும். இதில் அவா எங்கு உதிக்கும்?
அவ்வாறே வெளியேறும் மூச்சின்பால் வெறுப்பு ஏற்படுவதும் இல்லை. சீக்கிரம் போய்விடு, நமக்கு பிடிக்கவில்லை, சீக்கிரம் போய்விடு என யாருமே நினைப்பதில்லை. உள்ளே வரும் மூச்சை வந்து கொண்டிருப்பதாகவும் வெளியேறும் மூச்சை வெளியேறி கொண்டிருப்பதாகவும் அறிகிறோம். சில கனப்பொழுதே இப்படி நிகழ்ந்தாலும் அதில் விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை, மோகமும் அறியாமையும் இல்லை. இப்படிப்பட்ட கணம் நொடிப்பொழுது மிகவும் பவித்திரமானது, மிகவும் தூய்மையானது. அந்த தூய கணம் நமது ஆழ்ந்த அடிமனதில் புதைந்து கிடக்கும் கணக்கற்ற அநேக பிறவிகளில் சேர்த்து வைத்துள்ள, அநேக பிறவிகளை நம்பாவிடில் இந்த பிறப்பிலேயே சேர்த்து வைத்துள்ள விருப்பு, வெறுப்பு மற்றும் அறியாமை என்ற மாசுக்களுக்கு குறைவே இல்லை. கணக்கற்ற அழுக்குகளை குவியலாக சேர்த்து வைத்துள்ளோம். இக்கணமோ மிகவும் தூய்மையானது. தூய்மையான இந்த கணம் அழுக்கு குவியலுடன் சேரும்போது மிக பலமான வெடிப்பு நிகழ்கிறது. செல்வமும் ஏழ்மையும், பாசிட்டிவும் நெகட்டிவும் இணையும் போது ஏற்படும் வெடிப்பு பூகம்பம் போல் வெளிப்படும், எரிமலையை வெடித்தது போல. இது அதன் இயல்பு. நமது அடிமனதில் உள்ள விருப்பு, வெறுப்பு போன்ற மாசுக்களை நாம் கலைத்து விட்டோம். அவை கலைந்து மேலெழும்பும், மேலெழும்பும் அவை வெளியேறிவிடும். மேலும் மனம் மற்றும் உடலுக்கு உள்ள ஆழ்ந்த தொடர்பால் மனதின் மேலெழும்பி வெளிப்படும் இம்மாசுக்கள் உடல் மூலம் வெளிப்பட்டாக வேண்டும். இதுதான் உடலில் எங்காவது வழியாக, அழுத்தமாக, தாங்குனா வழியாக வெளிப்பட்டு நம்மை கஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறது. என்ன ஆயிற்று? நமக்கு என்ன ஆயிற்று? இது உங்களது நன்மைக்காக உண்டாகிறது. ரண சிகிச்சை ஆரம்பமாகிவிட்டது, ஆபரேஷன் ஆரம்பமாகிவிட்டது என்பதே இதன் அர்த்தம். காயம் அறுபடும் போது உள்ளிருந்து வெளிப்படுவது சீல்தான். மாசு நிறைந்துள்ளது, அழுக்குகள் நிறைந்துள்ளது. காயம் அறுபடும் போது அழுக்கு நீர்தான் வெளிப்படும். வெளியேறுவது நமது நன்மைக்கே. அவ்வாறு வெளிப்படுவதை சாட்சி பாவத்துடன் விலகி நின்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவை வெளியேறி சென்று கொண்டே இருக்கும். அவற்றிலிருந்து விடுபட்டு கொண்டே இருப்போம். அவற்றிலிருந்து விடுதலை பெற்று கொண்டே இருப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு மாசுக்கள் வெளிப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துக்கத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து கொண்டே இருப்போம். இந்த விஷயம் நன்றாக புரிய ஆரம்பிக்கும். இதையும் ஒரு எடுத்துக்காட்டு மூலம் அறிந்து கொள்வோம். ஒரு பெண்மணி அடுப்படையில் சமையலை துவக்க அடுப்பு எரிக்க ஆரம்பித்தாள். அடுப்பு எரிந்து சமையல் முடிந்துவிட்டது. எனவே அடுப்பு தீயை அணைக்க வேண்டும். அதை அணைக்க ஒரு கை நீரை அள்ளி தெளிப்பாள். அக்குளிர்ந்த நீர் அடுப்பு தீயை அடையும் போது எதிர்வினை நிகழ்கிறது. எதிர்வினை மூலம் தீ அணைவதன் மூலம் அதிலிருந்து புகை எழும். புகையுடன் சூம் என்ற இரைச்சலும் எழும். மற்றொரு கை நீரை தெளித்தால் மேலும் சூம் என ஒளி எழும். சூம் சூம் என்ற எதிர்வினை. அடுப்பு நெருப்பின் வெப்பநிலையும் நீரின் வெப்பநிலையும் சமமாகும் வரை இந்த எதிர்ச்சிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நீரின் குளிர்நிலையை அடுப்பும் அடைந்துவிட்டது. இப்போது சூம் சூம் சத்தம் எழுவதில்லை. எப்போதெல்லாம் மாசுக்களுடன் இச்சுத்தமான கணம் தொடர்பு கொள்கிறதோ அப்போதெல்லாம் இந்த எதிர்வினை நடப்பது சகஜம்தான். இது நன்மைக்கே. சிலர் எப்பொழுதாவது வந்து கூறுகிறார்கள், என்ன செய்வது? இப்படி நாள் முழுவதும் அமரச் செய்கிறீர்களே, அதனால் வலி ஏற்படுகிறது. அமர்வதால் வலி ஏற்பட ஆரம்பிப்பது ஏன்? சற்று யோசித்து பாருங்கள். சினிமா பார்க்கும்போது, விளையாட்டு மற்றும் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது மணிக்கணக்கில் அமர்ந்திருக்கிறோம் அல்லவா? கால் கை மாற்றும் அவசியம் ஏற்படுவதில்லையே. கால் வலிக்கவில்லை, தலை வெடிக்கவில்லை, ஓடிவிட உள்ளம் விரும்புவதும் இல்லை. இங்கு என்ன ஆயிற்று, என்ன ஆயிற்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த சினிமாவிலோ நடன அரங்கிலோ விளையாட்டு திடலிலோ என்ன நடக்கின்றது? உள்ளே தீ எரிந்து கொண்டிருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. எப்போதும் உள்ளே பார்த்ததில்லை அல்லவா? உள்ளே நெருப்போ தீயாக எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்புக்கு எரிபொருள் எவ்வாறு தரப்படுகிறது? எதை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுவே விருப்பின் எரிபொருளாக தரப்படுகிறது, வெறுப்பின் எரிபொருளாக தரப்படுகிறது, வாசனைகளின் எரிபொருளாக தரப்படுகிறது. இவ்வாறு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் மேலும் சற்று நெருப்பு சேர்க்கப்படுகிறது. எனவே எந்த எதிர்வினையும் நிகழ்வதில்லை. எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில் மேலும் சற்று நெருப்பு துண்டுகளை போட்டால் சூம் சூம் சத்தம் வராது. மிகுந்த அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். குளிர்ந்த நீர் வார்த்தால் ஏற்றுக்கொள்ளாது. எனவே எப்போது நம்மிடம் மாசற்ற தூய கணம், அதாவது விருப்பற்ற நொடிப்பொழுது,
வெறுப்பற்ற நொடிப்பொழுது, மோகமற்ற நொடிப்பொழுது விருப்பனும் நெருப்பை, வெறுப்பு எனும் நெருப்பை, மோகமெனும் நெருப்பை தொடுகிறதோ அப்போது எதிர்வினை நிகழத்தான் செய்யும். மற்ற தியான முறை நின்று இத்தியான முறை வேறுபடுவது இதில்தான். நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூய மூச்சின் துணை கொண்டு ஒரு நொடி பொழுதாவது விருப்பு, வெறுப்பு மற்றும் மோகத்தை தோற்றுவிக்காது பயிற்சி செய்கிறோம். இப்படி நாள் முழுவதிலும் எத்தனை நொடி பொழுதுகள் கிடைத்திருக்கும்? அந்த கன நேரங்கள் தங்கள் வேலையை துவக்கிவிட்டன. மிகுந்த நன்மை ஏற்பட தொடங்கியிருக்கிறது. பயிற்சி அதிகம் செய்ய வேண்டியிருக்கும். மிகவும் நீண்ட நெடிய பாதை. மேலும் பயிற்சி நாமே செய்ய வேண்டியிருக்கும். யாருடைய தயவும் வேலை செய்யாது. யாராவது தயவு செய்வது என்றால் இந்த வழியில் சென்றவர்கள் மிகுந்த அன்புடன் இந்த வழியை பற்றி சொல்வதுதான். ஆனால் பயிற்சியோ நாம் தான் செய்ய வேண்டும். மேலும் இவ்வனைத்து இன்னல்களையும் கடந்து செல்ல வேண்டியும் இருக்கும். ஒரு சில விஷயங்களை புதிய தியானிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதே புரிந்து கொண்டால் வேலை எளிதாகிவிடும். பயிற்சியும் சரியான முறையில் செய்ய முடியும். ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று இரவு மூச்சு பயிற்சி ஆரம்பித்த உடனேயே மனதின் ரண சிகிச்சை துவங்கிவிட்டது. நமது உடலில் ரண சிகிச்சை செய்வதானால் வேறு யாரோ தான் செய்வார்கள், நாமே செய்வதில்லை. யாராவது ஒரு சர்ஜன் செய்வார். உடலின் ரண சிகிச்சையின் போது வலி கடுமையாக ஏற்படும். அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது மயக்க மருந்து அனஸ்தீசியா தரப்படுவதால் என்ன நடக்கிறது என்பதே தெரிவதில்லை. ஆபரேஷன் முடிந்தபின் மயக்க மருந்தின் சக்தி குறைந்த பின் வலி தெரியும். ஆனால் இதுவோ மனதின் ரண சிகிச்சை, அதைவிட கடுமையான ஆபரேஷன். அனஸ்தீசியாவோ தரப்படுவதில்லை. மிகுந்த கவனத்துடன், மற்றவர்கள் அல்ல, நாமே பயிற்சி செய்ய வேண்டும். உடலின் ரண சிகிச்சையை விட நாசுக்கான வேலை. கஷ்டங்கள் வரும், வலிகள் வரும், பயப்பட வேண்டாம். பயந்து இங்கிருந்து ஓடிச் செல்லலாம் என நினைத்தால் உங்களுக்கே பெரிய தீமை புரிந்தவர்களாகி விடுவீர்கள். மிகுந்த இழப்பு ஏற்பட்டுவிடும். ஆகவேதான் வரும் அனைவரிடமும் வருவதற்கு முன்பே கடிதம் மூலம் 10 நாள் தங்கியிருக்க முடியுமா என கேட்கப்படுகிறது. மிகவும் கடுமையான வேலை, தவம் செய்ய வேண்டும். இங்குள்ள விதிகள் கடுமையானது. பின்பற்ற முடியுமா? தங்க முடியுமா? இங்கு வந்த பின்னும் தங்க முடியுமா? இல்லையெனில் தற்போது வேண்டாம், தற்போது சேர வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சேர்ந்து விட்டீர்கள். ரண சிகிச்சை ஆரம்பமாகிவிட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது, இங்கிருந்து ஓடிவிட வேண்டும். நமக்கு அனுமதி கிடைத்துவிடும். உதவி ஆசிரியர் அல்லது ஆசிரியரிடமிருந்து நமக்கு அனுமதி கிடைத்துவிடும் என நினைக்க வேண்டாம். யாரும் அனுமதி தரமாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு உடலில் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு இடையே நினைவு வந்து விடுகிறது. பாதி ஆபரேஷன் முடிந்த நிலையில் டாக்டரிடம் ஆபரேஷனை நிறுத்திவிடுங்கள், மீதி ஆபரேஷனை பிறகு செய்து கொள்ளலாம் என கூற முடியுமா? எந்த டாக்டர் அவரை விடுவார்? நோயாளிக்கு பாதிப்பு ஏற்படும் அல்லவா? எந்த டாக்டரும் விடமாட்டார். அவ்வாறு இங்கு அனுமதி தரப்பட மாட்டாது. ஆபரேஷன் ஆரம்பித்து விட்டது. இப்போது வெளியேறுவது முடியாத விஷயம். எந்த விலை கொடுத்தும் முடியாது. மனம் ஒன்றை 50 ஆக்கும். மனதில் அந்த கேஸ் நம்முடையது, நாளை கழித்து அந்த வேலை உள்ளது, நமக்கு மறந்து போய்விட்டது, நமக்கு அந்த பிரச்சனை, பையனுக்கு உடல் நலமில்லை, மகளுக்கு உடல் நலமில்லை, மனைவிக்கு கணவனுக்கு பிரச்சனைகள் போன்ற எண்ணங்கள் வரும். இவ்வேளைகள் அவசியமானவை, எனவே அடுத்த முறை வருவோமே என தோன்றும். இந்த அனைத்து விஷயங்களும் மேல் எழும்போது இயல்புதான். நாம் நிச்சயம் வெளியே போக முடியாது என மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆபரேஷன் ஆரம்பித்து விட்டது. பாதி ஆபரேஷனில் வெளிச்செல்வது நமக்கே பாதகமாக முடியும். நாம் போகக்கூடாது. இக்கஷ்டங்கள் நாளை வரும். இன்று முழுவதும் ஆபரேஷன் செய்தோம் அல்லவா? நாளை ஓடிவிடும் எண்ணம் வரும். இல்லையெனில் 4வது நாள் இதைவிட ஆழமான ஆபரேஷன் செய்யும் கலையை கற்பீர்கள். விபசனா கற்பீர்கள். 5வது நாள் அதை பயிற்சி செய்யும் போதும், 6வது நாள் இன்னும் ஆழமாக பயிற்சி செய்யும் போதும் மீண்டும் ஓடிவிட மனம் விரும்பும். பல வருடங்களாக ஆயிரக்கணக்கான மக்களின் அனுபவங்களில் இருந்து நாம் அறிவோம். ஓடிவிட வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த எண்ணம் 2வது நாளிலோ 6வது நாளிலோ தான் ஏற்படுகிறது.
மற்ற நாட்களிலும் ஏற்படலாம். ஆனால் அதிகம் பேருக்கு 2வது அல்லது 6வது நாளில்தான் ஏற்படுகிறது. எனவே எப்பொழுதெல்லாம் மனதில் ஓட வேண்டும் என்ற நினைவு வருகிறதோ 2வது நாளை மனதில் நினைவு கொண்டு கொள்ளுங்கள். முதலிலேயே நமக்கு சொல்லப்பட்டு விட்டது என நினையுங்கள். நாம் ஓட மாட்டோம், இன்று 6வது நாள், ஓட மாட்டோம். ஏன், எந்த நாளாக இருந்தால் என்ன? ஓட மாட்டோம், நாம் எதிர்கொள்வோம். நமது அழுக்குகளை நீக்க வேண்டுமல்லவா? எனவே ஓட மாட்டோம். இப்படி மனதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மனதை உறுதி செய்ய மேலும் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். நாம் இங்கு வந்திருப்பதோ தவம் புரிவதற்கு. தவம் புரியும் நேரங்கள் காலை 4:30 6:30 மணி வரை, பின் 8 மணியிலிருந்து 11 மணி வரை, பிறகு 1 மணியிலிருந்து 5 மணி வரை, பிறகு 6 இரவு 9 மணி வரை. இடையில் இந்த பேருரை நேரம் போக அனைத்து நேரமும் தவம் புரிவதற்கான தியானத்திற்கான நேரம். அச்சமயத்தில் என்ன ஆனாலும் தியானமே செய்ய வேண்டுமென இப்பொழுதிருந்தே மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தியானம் தவிர்த்த எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. குளிக்க வேண்டும், கழுவ வேண்டும், சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், இது விட்டு போய்விட்டது, அது விட்டு போய்விட்டது என வேறு எந்த வேலைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இந்த நேரத்தில் தியானம் மட்டுமே செய்ய வேண்டும். மனோபலம் பெருகும், மனம் உறுதி பெறும். இதைத்தான் செய்ய வேண்டும், வேறு எதையும் அல்ல. இதிலும் தினமும் 3 முறை ஒவ்வொரு மணி நேரத்திற்கு இத்தியான அறையில் வந்து அமருவீர்கள். காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 2:30 முதல் 3:30 மணி வரை, மாலை 6 7 வரை. இந்த சமயத்தில் என்ன ஆனாலும் உள்ளே வந்து அமர்ந்து விட வேண்டும். வேறு எந்த வேலையாக இருந்தாலும் முன்னதாகவே முடித்துவிட வேண்டும். காலை 8 மணி எனில் 8 மணிக்கு 1 நிமிடம் முன்னதாகவே அமர்ந்து 9 மணிக்கு 1 நிமிடம் பின்தான் வெளியே போக வேண்டும். இந்த நேரத்தில் இங்கு அமர்ந்து கொண்டே கால் கைகளை தேவையானால் மாற்றிக்கொள்ளலாம். எதை செய்தாலும் நமது பயிற்சியும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். 4-5 நாட்களுக்கு பின் கால்களையும் மாற்றக்கூடாது. இப்போது அல்ல, பயப்பட வேண்டாம். இப்போதைக்கு கால்களை மாற்றிக்கொள்ளலாம். இப்போது என்ன ஆனாலும் 1 மணி நேரம் நாம் இந்த அறையில் இருக்க வேண்டும். இது நமது மனோபலத்தை வளர்க்கும், மனதை உறுதி செய்யும். நாம் முடிவெடுத்துள்ளோம், உறுதி பூண்டுள்ளோம். 1 மணி நேரமும் இங்கேயே இருப்போம், வெளியே செல்ல மாட்டோம். அறிவிக்கப்பட்டுள்ள சமயத்தின் 1 நிமிடம் முன்னதாக வந்து 1 நிமிடம் பின்புதான் வெளியே செல்வோம். ஒவ்வொரு மணி நேர அமர்வுக்கு பின் 4-5 நிமிட நேரம் ஓய்வு கிடைக்கும். ஓய்வெடுத்து வந்து பின் பயிற்சியை தொடருவோம். ஆனால் அந்த 1 மணி நேரம் நன்றாக உறுதியாக பயிற்சி செய்ய வேண்டும். மேலும் கவனத்திற்குரிய விஷயம், எக்காரணம் கொண்டும் நமது பாதுகாப்பிற்காக, எக்காரணம் கொண்டும் இந்த தவ பூமியின் எல்லைக்கு உள்ளேயே, வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உள்ளேயே தியானிக்க வேண்டும். இந்த எல்லை விட்டு 1 அடி கூட வெளியே வைக்கக்கூடாது. இந்த 10 நாட்களும் இதன் வெளியே காலை வைக்கக்கூடாது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆபரேஷன் தியேட்டரில் ஆபரேஷன் நடைபெறும்போது ஆபரேஷனை நடத்துபவர்கள் எப்படி கவனத்துடன் பிற மனிதர்களை, நோயாளியை சந்திக்க அனுமதிப்பதில்லையோ, நோயாளியும் வெளிச்சென்று யாரையும் சந்திக்க இயலாதோ, அவ்வாறே இங்கும் பின்பற்ற வேண்டும். ஆபரேஷன் நடைபெறுகிறது அல்லவா? காயம் திறந்திருப்பதால் நம்மை அறியாமலேயே கிருமிகள் வந்துவிட்டால் எவ்வளவு கஷ்டமாகிவிடும். அவ்வாறே மனதின் ஆபரேஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தவ பூமியின் உள்ளே பாதுகாப்பு இருக்கிறது. வெளியே சென்றால் திறந்த காயம் இதையெல்லாம் தன்னுள் இழுத்து கொள்ளும் என்பது தெரியாது அல்லவா? உங்களுக்கு தீமை விளைவித்துக் கொள்வீர்கள். மறந்தும் வெளியே செல்லாதீர்கள். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு விஷயம், தியான நேரத்தில் தியானம் தானே செய்ய வேண்டும், சரிதான். ஆனால் உள்ளே சற்று புழுக்கமாக உள்ளதால் ஏன் உள்ளேயே இருக்க வேண்டும்? வெளியே சென்று அமர்வோம் என மனம் விரும்பும். இக்கலையில் நன்றாக தேர்ச்சி பெறும் வரை, சில முகாம்களுக்கு பிறகு தேர்ச்சி நன்றாக இருக்கும். அதுவரை வெட்ட வெளியில் தியானம் செய்யக்கூடாது. தற்போது தமது அறையிலோ செல் கிடைத்தவர்கள் தங்களது செல்லிலோ அல்லது இங்கோ நேரடி காற்றுப்படாத இடத்தில் தியானம் செய்யுங்கள். நேரடியான ஒளி
நம் கண்களில் படாத இடங்களில் தியானம் செய்யுங்கள். புதிய வேலையாதலால் தற்போது இப்படிப்பட்ட இடங்களிலேயே தியானம் செய்ய வேண்டும். நேரடி காற்று நமது உதட்டை தொட்டு சென்றால் மூக்கில் செல்லும் காற்று மூச்சு அது தொடுவதே நமக்கு தெரியாது. எனவே வெளிக்காற்று படும் இடத்தில் அமராது இருப்பது மிகவும் அவசியம். மூடிய கண்களில் ஒளிப்படும்போது உள்நோக்கி உள்ளே இருக்கும் உண்மைகளை அறியும் வேலைகளில் தடை ஏற்படும். எனவே இதை கவனத்தில் வைத்து வெளியே அமர வேண்டாம். மேலும் ஒரு விஷயம், காலை 11 மணிக்கு உணவுக்கு செல்லும்போது மனதில் தோன்றும், இங்கோ மாலை உணவு கிடைப்பதில்லை, ஒரு நாள் பார்த்தாயிற்றே மாலை எதுவும் சாப்பிட தருவதில்லை, சாதாரணமாக ஒரு தேநீர் மட்டும் தந்தால் போதுமா என்ன, பழம் மட்டும் தந்தால் போதுமா என்ன, நானோ ஒவ்வொரு முறையும் 4 ரொட்டு சாப்பிடுபவன், ஒரே நாளில் 3 முறை 4 முறை சாப்பிடுபவன், இங்கோ ஒரு முறைதான் தரப்படுகிறது, எனவே மாலைக்கும் சேர்த்து இப்போதே சாப்பிடலாம். மேலும் நமது வழிகாட்டி அடிக்கடி கூறுகிறார், மிகவும் உழைக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும், நமக்குள்ளே மிகப்பெரிய போர் நடத்த வேண்டும். உடலை இதற்கு வலுவாக்க வேண்டாமா? எனவே 8 என்ன 10 ரொட்டி சாப்பிடலாமே. அவ்வாறு சாப்பிட்டால் தியானம் நிகழாது. சாதாரண நாட்களில் 4 ரொட்டி சாப்பிடுபவர் 3ஓடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நமது வயிற்றில் 1/4 24 மணி நேரமும் காலியாக இருந்தால்தான் தியானிக்க முடியும். அமுக்கி அமுக்கி வயிற்றை நிரப்பிக்கொண்டால் எந்த தியானமும் நடைபெறாது, செய்யவும் முடியாது. அதிக தூக்கம் இடைஞ்சல் நிறைய வரும். மறந்தும் இவ்வாறு செய்யாதீர்கள். 2 தீவிர நிலைகளிலிருந்தும் தப்பிக்க வேண்டும். சிலர் நாம் உள்நோக்கி தவம் புரிய வெளியேயும் தவம், அதாவது உபவாசம் என்ற பைத்தியக்காரத்தனம் செய்யலாம். எதையும் சாப்பிடாமல் இருந்தாலும் மடத்தனம். இது ஒரு அதீத நிலை, நமக்கு மிகுந்த நஷ்டத்தை தந்து நம்மை முன்னேற விடாது. மற்றொரு அதீத நிலை, வயிறு முட்ட சாப்பிடுதல். வாய்ப்பு கிடைத்தால் மாலை பொழுதுக்கான உணவையும் இப்பொழுதே சேர்த்து சாப்பிடுதல். பயிற்சி செய்ய இயலாது. இரண்டிற்கும் இடைப்பட்ட நடுவழி, அதாவது எவ்வளவு உணவு நாம் வாழ்வதற்கு தேவையோ அதையே உட்கொள்ளுதல், அதைவிட அதிகமல்ல. இதையும் மனதில் கவனத்தில் கொள்வோம். மற்றொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிகவும் தேவைப்பட்டால் உடலுக்கு ஓய்வு கொடுக்கலாம், சற்றே படுக்கலாம் என நேற்று கூறியிருந்தேன். அப்போதும் 5 நிமிடத்திற்கு அதிகமாக படுக்கக்கூடாது எனவும் கூறியிருந்தேன். நாம் என்ன நினைப்போம்? படுத்தால் நன்கு ஓய்வு கிடைக்கும், மிகவும் நன்றாக இருக்கும். மூச்சையோ அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம், படுத்துக்கொண்டு கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் இதை கூறுகிறேன் என்றால், தூக்க மயக்கம் வருகிறது, சாதகர்கள் தூங்கி விடுகிறார்கள் என்பதற்காகத்தான். எல்லோரும் தன்னைத்தானே புத்திசாலி என்றும் மற்றவர்கள் முட்டாள்கள் என்றும் நினைக்கின்றனர். மற்றவர்கள் தூங்கினாலும் நான் தூங்க மாட்டேன், 10 நிமிடம் பார், நான் தூங்கவில்லை, 15 நிமிடம் 20 நிமிடம் என தூங்காது இருந்தாலும் அரை மணி நேரத்தில் குரட்டை வர ஆரம்பிக்கிறது. இந்த இடம் தியான மையம், தவ பூமி, ஒழுக்கமான இடமாக அமைய 1000 முறை முயற்சிக்கிறோம். ஒழுக்கமயமான தவ பூமியில் ஒவ்வொரு மனிதரும் தனி அறையில் இருப்பார்கள். தனியாக செல்லில் அமர்ந்து தியானிப்பார்கள். ஒருவர் கூட உடன் இருப்பதில்லை. ஆனால் இதற்கு நாளாகலாம். நிறைய பேர் ஒரே கூடத்தில் ஒன்றாக இருக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில் ஒருவர் படுத்து குரட்டை விட ஆரம்பித்தால் இது அனைவரையும் பற்றி கொள்ள ஆரம்பிக்கிறது. மற்றவரும் நாமும் படுத்து ஓய்வெடுப்போம் என விரும்புவார். கூடம் முழுவதும் குரட்டையால் நிரம்பிவிடும். மெதுவாக தவபூமி அனைத்துமே குரட்டையால் நிரம்பிவிடும். இங்கு எதற்காக வந்தோம்? ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருக்க வந்துள்ளோம். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மிகவும் ஆபத்தானது. எனவே எவ்வளவுதான் அசௌகரியமாக இருந்தாலும் 5 நிமிடங்களுக்கு மேலாக படுக்காதீர்கள். அதிகபட்சம் அமர்ந்தே தியானம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியர்களுக்கு இது மிகவும் அவசியம். இது நமது தேசிய வியாதி, பாரதத்தின் தேசிய வியாதி. பேசுவதை மிகவும் விரும்புவார்கள். வேலை என்பதை விட வாய்ச்சொல் வீரர்கள். பேச்சின் மீது ஒரு மோகம். ஒரு சிலர் இந்த முகாமில் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே வருவதில்லை. அப்பாடி, நான் எப்படி போவேன்? நம்மால் முடியாது.
மௌனமாக இருக்க நம்மால் இயலாது. இது மிகப்பெரிய நோயல்லவா? மௌனமாய் இருக்காவிட்டால் உள்நோக்கு பயணம் எப்படி நடக்கும்? வெளி நோக்குபவராகவே இருப்போம் அல்லவா? நாம் உள்நோக்கி உள்ளே உள்ள உண்மைகளை அறிய வேண்டும். அதற்கு மனதை அமைதியாக வைக்க வேண்டும். பேச்சிலே மௌனம் காக்காவிட்டால் மனதை எப்படி அமைதிப்படுத்துவது? யாருடனாவது சற்று நேரம் பேசிவிட்டு பின் தியானத்தில் அமர்ந்தால் பேசிய அனைத்து விஷயங்களும் மனதில் வர ஆரம்பிக்கிறது. அது தொடர்பான அனைத்து விஷயங்களும் வருகின்றன. அதை மேலும் தூண்டினாலோ அதனுடன் எண்ணற்ற எண்ணங்கள் வர ஆரம்பமாகிவிடும். பயிற்சி நின்று விட்டதல்லவா? உங்களுக்கு தடையை உருவாக்கி கொண்டு விட்டீர்கள் அல்லவா? எனவே முற்றிலும் அமைதி, முற்றிலும் அமைதி, பூரண அமைதி. ஆம், ஆரிய மௌனம். பாரத பரம்பரையின் மிகச்சிறந்த பரம்பரையை கொண்ட இந்த தியான முறை மறைந்தே போய்விட்டது. மறையும் போது இந்த சொல்லும் மறைந்து விட்டது. இன்று ஆரிய மௌனம் என்றால் என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள். நாம் மௌனமாக இருக்கும்போது ஆரிய மௌனம் என்றால் என்ன? தபம் புரிவதற்காக ஏற்கப்பட்ட மௌனமே ஆரிய மௌனம். சொல்லுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் சேர்ந்த மௌனம். மேற்சென்று மனதிற்கும் மௌனம். உடலுக்கு மௌனம் என்றால் குறிகள் மூலமோ சைகை மூலமோ கண் அசைவுகள் மூலமோ கூட பேசக்கூடாது. பேச்சின் மூலம் என்ன, சைகைகள் மூலம் கூட தொடர்பு ஏற்படும்போது உள்ளே உள்ள அனைத்தும் வெளிப்படும். மேலும் புது புது விஷயங்கள் வெளிப்படும். நான் தனியே தவம் புரிய வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். தவம் என்பது தனிமையிலேயே செய்யக்கூடியது. ஒரு மனிதன் தனக்குள்ளே தவம் செய்யும்போது மற்றவர்களுடன் என்ன கொடுக்கல் வாங்கல் தேவைப்படுகிறது? நான் இங்கே தனியாக இருக்கிறேன். எனது ரண சிகிச்சையை நானே செய்து கொள்ள வேண்டும். இதில் மற்றவர்களோடு என்ன வேலை? கண்களை கீழ்நோக்கி பார்த்தபடி தனக்குள்ளே தியானம் செய்ய வேண்டும். தியானம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உங்கள் வழிகாட்டியை சந்தித்து கேட்கலாம். அவர்களின் வழிகாட்டுதலை பெறுவதில் எந்த தவறும் இல்லை. நடைமுறை சம்பந்தப்பட்ட உண்மையான கஷ்டங்கள் இருப்பின் ஏற்று நடத்தும் நிர்வாகிகளுடன் 2 வார்த்தை பேசுவதன் மூலம் குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதையும் மிகவும் குறைவாக செய்யுங்கள். இது கேட்பது கண்டிப்பாக தேவையென்றால் மட்டுமே மிகுந்த கவனத்துடன் செய்யுங்கள். பேசுவதற்காகவே சென்று விடாதீர்கள். நாள் முழுவதும் மௌனம் காக்க வேண்டி இருக்கிறது. இன்று 12 மணியிலிருந்து 1 மணி வரை வாய்ப்பு கிடைக்கிறது, பேசலாம் என நினைத்து விடாதீர்கள். மிகுந்த தேவை ஏற்பட்டால் ஒழிய இச்சமயத்திலும் மௌனம் காப்பதே மிகுந்த நலம் பயக்கும். மிகுந்த அமைதியுடன் தியானியுங்கள். இங்கு வரும் தியானிகள் யார் 10 நாட்கள் பூரண மௌனம் காத்து தியானிக்கிறார்களோ அவர்கள் தியானத்தில் மிகுந்த முன்னேற்றம் அடைவதை நான் பார்த்திருக்கிறேன். எல்லா விதிகளையும் பின்பற்றி இந்த மௌனத்தை மட்டும் பின்பற்றாதவர்கள் மிகவும் பின்தங்கி போவதையும் பார்த்திருக்கிறேன். எனவே சகோதரர்களே, வீடு வாசலை விட்டு வருவது எளிதல்ல. ஆனால் வந்திருக்கிறீர்கள். எனவே மிகுந்த பலன் அடைய வேண்டாமா? எனவே இந்த விதியை மிகுந்த கவனத்துடன் பின்பற்றுங்கள். இன்னும் ஒரு விஷயம், எப்போதெல்லாம் பேசி மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்கிறீர்களோ அப்போதெல்லாம் தியானத்திற்கு எதிரான சுவர் எழும்புவதை காண்பீர்கள். அதைவிட யாரிடம் பேசுகிறீர்களோ அவர்களுக்கும் மிகுந்த கஷ்டத்தை தந்துவிடுகிறீர்கள். யாரிடம் பேசினீர்களோ அவரும் தியானம் செய்பவரே. இப்போது அவரிடம் விதை போட்டு அவரும் மணிக்கணக்காக அதில் உழல்கிறார். நானும் உழல்கிறேன், நீயும் உழல் என அவர்களது தியானத்தையும் தடுத்து விடுகிறீர்கள். கூடத்தில் 10-15 பேர் இருக்கும் இடத்தில் இரவில் பேசினால், அதுவும் இரவில் அதிக நேரம் பேசினால், அங்கு அனைவரின் தியானமும் தடைப்படுகிறது. நம்மிடையே உள்ள மற்றவர்களின் தியானத்தை தடை செய்வது எவ்வளவு மோசமானது! முனிவர்களின் தவத்தை நிறுத்துவது அரக்கர்களின் வேலை. அரக்கத்தனத்தை விட்டுவிட்டு தேவர்களாக அல்லவா வந்திருக்கிறோம். நாம் மற்றவர்களின் தவத்தை தடுக்க மாட்டோம். நம்மால் யாராவது ஒரு மனிதனின் தவம் தடைப்பட்டு இழப்பு ஏற்பட நாம் அனுமதிக்கக்கூடாது. மிகவும் விழிப்பாக இருங்கள். மௌனம் கடைபிடிப்பதற்கு மற்றும் ஒரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது. மற்றும் ஒரு மகத்துவம் வாய்ந்த காரணம். நேற்று 5 கொள்கைகளை பின்பற்றுவதாக உறுதி எடுத்துக்கொண்டோம். அது மத சடங்குகளோ மூட நம்பிக்கைகளோ அல்ல. அது இந்த தியானத்தின் மிகவும் அவசியமான பகுதியாகும். அதில் ஒரு விதி பொய் பேசாது இருத்தல்.
நமது பழைய வழக்கமோ வாய் திறந்தாலே பச்சை பொய்யாக இல்லாவிட்டாலும் சில விஷயங்களை சேர்த்தோ பெரிதாக்கியோ சில விஷயங்களை மறைத்தோ பேசுவது இயல்பானது. மௌனம் களைவதால் இந்த விதி உடைபட்டு விட்டதல்லவா? உண்மை பேசும் விதி உடைந்து விட்டதல்லவா? இந்த விதிமுறைகள்தான் இத்தியானத்தின் அடிப்படை ஆதாரங்கள். இவ்விதிமுறையில் ஒன்று ஆட்டம் கண்டாலும் அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு பயிற்சி தடைப்பட்டு முன்னேற்றம் நின்றுவிடும். அமைதி காப்பீர், மௌனம் காப்பீர். ஆசிரியரிடமோ உதவி ஆசிரியரிடமோ பேசும்போது கூட மிகுந்த கவனத்துடன் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கூறும்போது எதையும் மறைக்காமல் எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையான பதில் கூற வேண்டும். அப்போது நமது சீலம் நன்கு நிலை பெறும். இந்த 10 நாட்களில் இந்த 5 விதிகளையும் கடைபிடிப்பவர்கள் நன்கு முன்னேற்றம் அடைவதை நான் பார்த்திருக்கிறேன். இதற்காக மௌனம் காப்பது மிகவும் அவசியம். மற்றொரு விஷயம், இது விசேஷமாக இந்தியர்களுக்கு மிகவும் அவசியம். நேற்று இத்தியானத்திற்கு தன்னையே சமர்ப்பிப்பதாக உறுதி எடுத்துக்கொண்டீர்கள். இப்போது இத்தியானம் உங்களது நம்பிக்கைக்கு உகந்ததாக இருக்கிறதோ இல்லையோ, உங்களது பரம்பரை நம்பிக்கைக்கு உகந்ததா இல்லையா என 10 நாட்களுக்கு பின் யோசிக்கலாம். இப்பொழுதோ நீங்கள் உங்களை சமர்ப்பித்திருப்பதால் இந்த 10 நாட்களில் எவ்வளவு கற்றுத்தரப்படுகிறதோ, எப்படி கற்றுத்தரப்படுகின்றதோ சரியாக அவ்வாறே பயிற்சி செய்யுங்கள். இத்துடன் நாம் எதையும் சேர்க்கவோ எடுக்கவோ கூடாது. சில பைத்தியக்காரர்கள் 1000 முறை சொல்லியும் அடிக்கடி சொல்லியும் இதனால் தடை ஏற்படுவது மட்டுமில்லாமல் உங்களது முன்னேற்றத்திலும் தடை ஏற்படும், ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று கூறியும் கேட்பதில்லை. விரும்பினாலும் வெளிக்கொண்டு வர இயலாத அளவுக்கு சிக்கிக்கொண்டு விடுவீர்கள். இப்படி இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டவருடன் அதிகமாக வேலை செய்துதான் வெளிக்கொணர முடிந்துள்ளது. எனவே ஆபத்தை அணைத்து கொள்ள வேண்டாம். விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கு இந்த கலையை சோதித்து பார்க்க வந்திருக்கிறோம். ஆகவே 10 தினங்கள் இதையே செய்வோம். 10 நாட்களுக்கு பின் நாமே நமக்கு தலைவர். சரியாக பட்டால் ஏற்றுக்கொள்வோம், சரி இல்லையெனில் விட்டு விடுவோம். 10 நாள் எதையும் சேர்ப்பதில்லை. ஆபத்து எதற்கு? புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் கருப்பு குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருக்கும் போது வெள்ளை குதிரை அருகில் கொண்டு வரப்பட்டது. இக்குதிரை நன்றாக உள்ளது, இதன் மீது சவாரி செய்து பார் என கூறினால், கண்டிப்பாக சவாரி செய்வேன், ஆனால் என் குதிரையையும் விடமாட்டேன், ஒரு கால் என் குதிரையிலும் மற்றொரு கால் உன் குதிரையிலும் வைப்பேன் என்றால் சவாரி செய்ய முடியுமா? ஆபத்தில்லையா? மிகப்பெரிய ஆபத்து. தன் படகில் பயணம் செய்பவன் அருகில் மற்றொரு படகு கொண்டு வரப்பட்டது. இந்த படகு நல்ல வசதியானது, வேகமாக செல்லக்கூடியது, இதில் பயணம் செய்து பார் என்றால், இப்படகில் ஒரு காலும் அப்படகில் ஒரு காலுமாக பயணம் செய்வது எத்தனை ஆபத்தான விஷயம்! இதைவிட அதிக ஆபத்து இருக்கிறது. வேறு வகையான தியான பயிற்சி செய்யும் போது ஒன்றுடன் மற்றொன்றை இணைக்கலாம், எந்த நஷ்டமும் இல்லை. ஆனால் இந்த தியான முறையோ அறுவை சிகிச்சை முறை. இதிலோ மேல் மனதை வெட்டி 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 உள்மனம் நோக்கிச் செல்கிறோம். மேலும் உள்மனதில் உள்ளது உள்ளபடி உண்மையை பார்த்து கொண்டே செல்கிறோம். அத்துடன் சிறிதளவு கற்பனையோ சிறிதளவு சொற்களையோ இணைத்தால் ஆபத்து உருவாகிவிடும். இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதை மிகுந்த உறுதியுடன் சொல்கிறேன். மிகுந்த உறுதியுடன் இந்த 10 நாட்களில் இத்துடன் எதையும் இணைப்பதில்லை என உறுதி செய்து கொள்ளுங்கள். எதையும் இணைக்க வேண்டாம். 10 நாட்களுக்கு பின் நாமே நமக்கு எஜமானர். இந்த அனைத்து விஷயங்களையும் நினைவு கொண்டு மீதமுள்ள 9 நாட்களும் 9 நாட்களிலும் இத்தியானத்தின் பயனை நன்கு அடைய வேண்டும். இன்றைய தினம் போனது போலவே நாளையும் நாளை மறுநாளும் கடந்துவிடும். இவ்வாறு 10 தினங்களும் நிறைவு பெறும். 10வது நாள் சிரித்த முகத்துடன் வீடு செல்வீர்கள். பிறவிச் சுழற்சியிலிருந்து நம்மை விடுவிக்கும் அரியதொரு கலை கிடைத்த சந்தோஷத்தில் வெளிச்செல்வீர்கள். இவ்வாழ்க்கையின் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுதலை கிடைத்துவிடும். அப்படியொரு நிறைவை பெற்று செல்வீர்கள். நன்றாக பயிற்சி செய்தால் மட்டுமே இந்த நிறைவு கிடைக்கும். வாத விவாதங்களிலோ தர்க்கங்களிலோ பேச்சுக்களிலோ கற்பனை, சோம்பேறித்தனம், மிதப்பு போன்றவற்றில் நேரத்தை கழித்தால் என்ன கிடைக்கும்? பயிற்சி நன்கு செய்ய வேண்டும். எனவே மிகுந்த உறுதியுடன் வேலை செய்யுங்கள். மிகுந்த கவனத்துடன் பயிற்சி செய்யுங்கள்.
யாருக்கோ நன்றி செலுத்த செய்யவில்லை, உங்களது நன்மைக்காக செய்கிறீர்கள், உங்களது சொந்த நலனுக்காக செய்கிறீர்கள். 10 நாள் முகாமில் வந்துள்ள அனைவரும் மிகவும் கடுமையாக பயிற்சி செய்து உங்களுக்கு நன்மையை தேடிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மங்களத்தை தேடிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் நலன் உண்டாகட்டும், அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும், அனைவருக்கும் விடுதலை கிடைக்கட்டும். பவது சர்வ மங்களம் பவது சர்வ மங்களம் புதிதாக தியானம் செய்ய வந்திருப்பவர்களுக்கு தெளிவாக்க மேலும் சில வார்த்தைகள். இப்போது நடந்த தம்ம பேருரைக்கு பின் நான் பவது சப்ப மங்களன் என 3 முறை கூற பழைய தியானிகள் பதிலுக்கு சாது 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 என பதிலளித்தார்கள். இது என்ன? இதை ஒரு சடங்காக நினைக்க வேண்டாம். பழைய பாரதத்தில் ஆரோக்கியமானதொரு பரம்பரை இருந்தது. நாம் அநேக ஆரோக்கியமான பரம்பரைகளை இழந்து விட்டோம். இந்த ஒரு நல்ல பரம்பரையையும் இழந்து விட்டோம். யாரோ ஒருவர் தனது உடலாலோ சொல்லாலோ மனதாலோ அனைவருக்கும் நன்மை தரும் செயல் புரிகிறாரோ, மிக்க அன்பு நிறைந்த உள்ளத்துடன் இதை செய்கிறாரோ, அவர் இவ்வேளை முடிவிட்டதும் மிகவும் அன்பு நிறைந்த மனதுடன் எனது இந்த வேலையின் பலன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என வாழ்த்துகிறார். இதையே அக்கால மொழியில் பவது சப்ப மங்களன், பவது சப்ப மங்களன் என கூறினார்கள். இதை மிகவும் மன நிறைவுடன் சொல்ல வேண்டும். கேட்பவரின் மனதிலும் இந்த நிறைவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த மகிழ்ச்சியை நிறைவை ஏற்றுக்கொள்வதை ஆமோதித்தல் என்கிறோம். கேட்பவர்களும் அன்பு நிறைந்த மனதுடன் நாங்களும் அவ்வாறே விரும்புகிறோம். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும், அனைவருக்கும் நன்மை கிடைக்கட்டும். நீங்கள் சொன்னது மிகவும் சரியானது, நீங்கள் செய்ததும் மிகவும் நன்று என்று கூறுகின்றனர். இதையே பழைய மொழியில் சாது 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 என்றனர். சாது என்றால் நல்லது, மிகவும் நல்லது, மிகவும் நல்லது. அன்பு நிறைந்த மனதுடன் சொல்ல முடிந்தால் இதை சொல்லுங்கள், முடியாவிட்டால் சடங்காக்கி விடாதீர்கள், ஒன்றும் கிடைக்காது. இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். எவரோ ஒருவர் எனது இந்த செய்கையால் அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் என்று தனது உள்ள நிலையை சரியாக வெளிப்படுத்துகிறார். நாமும் அதில் பங்கு கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்மை உண்டாகத்தான் வேண்டும். அப்படியென்றால் அவசியம் சாது என கூறுங்கள். இப்போது 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு சிறிது நேரம் தியானம் செய்வோம். 5 நிமிடம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள்.